ஹே ஹாய் கைஸ். ஸ்டார்டிங் சீனில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, வெளியேருந்து யாரும் இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கவங்க தயவுசெய்து ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி. இதே நேரத்தில் நிறையா பேர் பெரிய பெரிய வெப்பன்ஸோட அந்த ஏரியாவுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. கார்லேருந்து ரெடியாக கன்லாம் வச்சுட்டு ஒருத்தர் ஷூட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனை நம்ம ஷூட்டர்னு வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு பொண்ணை ஷூட் பண்ணுறான். இவங்க தான் இந்த சீரீஸோட ஹீரோயின். புல்லட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஃபோட்டோ ஃப்ரேமில் போய் அடிச்சுட்டு கீழே விழுந்துருது. ஃபோட்டோ ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்துட்டு அவன் நக்கல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்படியே பார்க்குறாங்க. கீழே ஒரு ஷார்ட் கன் இருக்குது. பக்கத்தில் ஒரு பொண்ணு வலியோடு உட்காந்துருக்கா. கொஞ்சம் தூரம் கழிச்சு இன்னொரு சின்ன பையன் மயங்கி கிடக்குறான். அட்லீஸ்ட் அந்த ஷார்ட் கன்னாலும் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுவும் அந்த ஷூட் பண்ணி சோஃபா கடியில் போயிடுது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹீரோயின் ரொம்ப நடுங்கி உட்காந்துருக்காங்க. எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்க அங்கிளும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவை நிறையா பேர் ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த மூவியில். இப்படி ஒரு புல்லட் கூட படாமலே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சிரிச்சிட்டு நக்கலாக பேசிகிட்டு இருக்கா. அவங்க அங்கிளும் அப்படிலாம் இல்லை, இங்கே பாரு, அவனுக்கு பிளைண்ட் ஸ்பாட் எதுன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவனால் தப்பிக்க முடியுது அப்படின்னு அவங்க அங்கிள் சொன்னதை நினச்சி பார்க்குறா. பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கண்ணாடியும் ஒரு ப்ரூம் ஸ்டிக்கையும் கட்டி நேராக ஜன்னல் கிட்ட நீட்டுறா. கரெக்டாக அந்த ஷூட்டரும் அதை பார்த்து ஷூட் பண்ணுறான். இவன் விளையாடுறாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் மறுபடியும் கண்ணாடி வச்சு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே தூக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு டைமில் அந்த ஷூட்டரால் கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. ஹீரோயினுக்கு இதுதான் பிளைண்ட் ஸ்பாட்னு புரிஞ்சிருது. ஹீரோனும் இப்போ கண்ணாலேயே கேல்குலேட் பண்ணுறான். அந்த கன் அடியில் இருக்குது, டயக்னலாக சோஃபாவில் குதிச்சா எஸ்கேப் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் மேலே ஏறுறா. அந்த கில்லரும் ஓரளவுக்கு ஹீரோயின் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத கெஸ் பண்ணிடுறாங்க. இவளுக்கு என்ன பைத்தியமா, இப்படி தானாக வந்து யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்ருக்கா. அதே நேரத்தில் ரெண்டு பேரும் 1 2 3ன்னு சேமாகவே என்றாங்க. கரெக்டாக ஹீரோயினும் குதிச்சிடுறாங்க. அவனும் ஷூட் பண்ணிடுறான். ஜஸ்ட் மிஸ்ஸில் புல்லட்டும் ஹீரோயின் மேலே படாமல் தப்பிச்சிடுறாங்க. சோஃபாக்கு கீழே தான் ஷார்ட் கன் விழுந்துருச்சு இல்லையா, அதை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கை எட்டலன்னு சொல்லி சோஃபாவை திருப்பி போடுறாங்க. ரொம்ப பெரிய கன் இருக்குது. சும்மா கன் எடுத்து லோட் பண்ணி அந்த ஷூட்டருக்கே ஏம் வச்சு ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இதோட டைட்டிலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ட்ரடக்ஷனே போதும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ் ஒர்த்து தானே புரிய வைக்கிறதுக்கு. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தன் கத்திட்டு இருக்கா. என்னை விடுங்க, அந்த பொண்ணு தான் என்னை போட்டு அடித்தா, முதல்ல அவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோயின் ரொம்பவே ஹெவியாக அடிச்சிருப்பாங்க போல். எங்கள் போலீஸ் வந்ததும் நான் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிசிடிவி செக் பண்ணிகிட்ருக்கோம், அது முடிஞ்சதும் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஏம்மா நீ ஏன் அந்த பையனை அப்படி அடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. போலீஸும் ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இவன் தான் தேவையில்லாமல் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே நுழைஞ்சிருக்கான். ஹீரோயினும் பயங்கரமாக துரத்தி அடிச்சிருப்பாங்க போல். அவங்க அடித்ததெல்லாம் ஃபுட்டேஜில் இல்லை. அவள் ஹீரோயினுக்கு பயந்து கீழே விழுந்து நடுங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஹீரோயினும் ஆஃபீஸர்கிட்ட நான் எந்த தப்புமே பண்ணல, அவன் தான் தேவையில்லாமல் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் கிட்டே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுதுமா, எனக்கு புரியுது, பட் என்னால் உங்களை அப்படியே விட முடியாது, அவன் வேறு உங்களை கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் உங்களோட கார்டியனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும் சரின்னு சொல்லி ஹீரோயினும் அவங்களோட அங்கிளுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கிள், நான் தான் ஜியான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் யங்சங் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்க் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஜின்மேன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. திடீர்னு இப்படி கேட்டால் யாருக்கு தான் ஷாக்காக இருக்காது. காரில் ரொம்பவே சோகமாக வந்துட்டு இருக்கா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குற. அதில் அவங்க அங்கிள் ஜன்னலுக்கு இரும்பு கம்பிலாம் பயங்கரமாக போட்டு செக்யூர் பண்ணிகிட்டு இருக்காங்க. 5வது ஃப்ளோருக்கு எதுக்கு செக்யூரிட்டி கேமரா? திருடவனும் 5 ஃப்ளோர் ஏறி ஜன்னல்லேருந்து உள்ளே குதிச்செல்லாம் வரமாட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் பெருசாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஹீரோயினும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு புது க்ளோசட்டும் இருக்குது. என்னோட டேஸ்ட்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டிங்களா என்ன? 20 வயசு பொண்ணு ரூமில் இப்படி ஒரு க்ளோசட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. அங்கே அங்கிளும் வந்துட்டு, இங்கே பாரு, இது அயனால் ஆனது, புல்லட் ப்ரூஃப் வேறு, ரொம்பவே நியூவான மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவும் கூட. ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த மாதிரி உள்ளே போய் கதவு சாத்திக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கிள் விளையாடாதீங்க, என்னை யார் ஷூட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கா. எங்கள் ஜென்மேனும் ஹீரோயினோட ஐடி கார்டு தான் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டோர் ஓனர் எனக்கு காசு கொடுக்காம ஏமாத்தினா இல்லையா, நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணதுக்கு. அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அவனோட காலும் கையும் ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கு போல். ஹாஸ்பிட்டலில் 6 மாதம் கிடக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். சடனாக எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ணிட்டா, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி உங்கள் நேம் தான் நான் 3 டைம் வானத்தை பார்த்து கத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அவனோட கையை காலை உடச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிளும் சொல்கிறாங்க. உங்களுக்கு மூஞ்சில் அடிபட்டிருக்கு, ஃபேஸ் டஃப்பாக இருக்குன்னு ஒத்துக்கிறேன், அதுக்காக இந்த மாதிரி ஜோக்லாம் பண்ணாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஃபன் பண்ணிருக்கா. ஜின்மேனும் அந்த ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ எதுக்கு ஃபோட்டோ தான் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கி வச்சுக்கிறா.
ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது நீ பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் உன்னை தொடர்ந்தே வரும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தான் ஸ்கூல் ஐடி நம்பரும். புரிஞ்சுதா? அதை எப்போவுமே நீ ஞாபகம் வச்சுக்கோ. மறந்துடவே மறந்துடாத அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை மறுபடியும் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் கடைசியாக என்கிட்ட சொன்னது என்னோட ஸ்கூல் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஜிம்மனோட சொந்தம் தானே? எனக்கு ஞாபகம் இருக்கா? நானும் ஜிம்மனும் ஒரே ஸ்கூலில் தான் போனோம். நான் உன்னை சில டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கார் டிரைவரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த கார் டிரைவரும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு ஃபியூனரலுக்கும் கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவரும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க அங்கிளோட பாடியை பார்த்துட்ருக்கா. கழுத்தில் கட்டாயிருக்கு. அங்கே போலீஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் கழுத்தில் கட் பண்ணிக்கணும்? கையிலேயே பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, நீ சொல்கிறதும் சரிதாம்மா, நாங்கள் நல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டோம். யாரும் வந்துட்டு போன மாதிரியும் இல்லை. கண்டிப்பாக சூசைட் தான் பண்ணியிருக்காங்க. வேணா அட்டாப்சி ரிப்போர்ட் தரோம், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அட்டாப்சி ரிப்போர்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இங்கே ஒரு சைன் போட்டிங்கன்னா ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி ஹீரோயினும் சைன் போட்டு கொடுக்குறா. ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க அங்கிளோட காலில் டேட்டோ இருக்கிறத பார்க்குறா. மூத்த ஹெல்ப்னு எழுதியிருக்கு. ஃபியூனரலுக்கு ஃபோட்டோ வேணும்னு வந்திருப்பா. உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு வெளியே உட்காந்துருக்கும்போது அந்த வழியாக ஒரு பையன் க்ராஸ் பண்ணி வரான். ஜியான் என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் ஜங்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க போல். ஹீரோனும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் தான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அதை எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கேட்கணும்னு தோணுது. ஆனால் அவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க. நான் கம்ப்யூட்டர் மேஜர் பண்ணேன், இதெல்லாம் எனக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்லி அவனே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். மிலிட்ரி சர்வீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் அங்கிளோட பார்ட் டைம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அவரோட ஜாயின் பண்ணேன். அவர் வச்சுருக்க அக்ரிகல்ச்சர் ஹோல்சேல் வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்காக ஃபியூ டேஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் அவரும் இறந்து போனார். அவரை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்ச போது தான் அவர் இறந்துருந்ததை பார்த்தேன். நான் தான் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கும் ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியல. அந்த பாத்ரூமில் தான் உங்கள் அங்கிள் இறந்துருந்தாங்க. நீ அதை க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி கவலைப்படாத, உனக்கு பதிலாக நான் க்ளீன் பண்ணுறேன். நானும் உன்னோட அங்கிளும் கொஞ்சம் க்ளோஸ் தான். ஸோ அதனால் இதை நான் செய்கிறது பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரி நீ எந்த கவலையும் பாடாமல் ஃபியூனரல் போய் பாரு, நான் இதை முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஃபியூனரலில் தான் இருக்கான். ஆல்ரெடி ஒரு கார் டிரைவர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட ஜென்மேனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்களே, அவங்க தான் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து ஃபியூனரல் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க ஊரில் ஃபியூனரலுக்கு பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த கார் டிரைவரும் சொல்லியிருக்காங்க, இவங்க நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இவங்களுக்கு திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொக்கேல நேம் எழுதியிருக்கு, காம்ரேட் லீன்னு. இது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த கார் டிரைவரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபியூனரலுக்கு 2 ட்வின்ஸ் வேறு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க யாருன்னு எந்த ஐடியாவும் இல்லை. டாக்ஸி டிரைவரும் அவங்க யார் என்னன்னு கேட்டு பார்த்துருப்பாங்க. எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எவ்வளோ ரூடாக இருக்காங்க பாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஜொங் வந்திருப்பான் இல்லையா, அவன் ஃபோனை கண்டுபிடிக்கிறான். அதே நேரத்தில் இங்கே அந்த டாக்ஸி டிரைவரும் ஜின்மேனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஜின்மேனோட கிளாஸ்மேட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஜின்மேனோட ஃபியூனரலுக்கே வந்துட்டு அவங்கள பற்றியே காசிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவனை நார்த் கொரியன் ஸ்பைன்லாம் சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாமே ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவரும் நிறையா குடிச்சிருப்பாங்க போல். எப்படி நீங்கள் இப்போல்லாம் பேசுகிறீங்க? ஒரு நாள் நீ கேம்லிங்கில் எல்லாத்தையும் தோத்துட்டு சாக கிடந்த தெரியுமா? அப்போ அவன் தானே உனக்கு வந்து உதவி செஞ்சான் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. ஹீரோயினும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. எனக்கு உங்களை பற்றி ஒன்றுமே தெரியலல்ல அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோயின் ஒரு சொட்டு கூட அழுதுருக்க மாட்டா. மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவளோட அங்கிளோட அவ்வளோ க்ளோஸ் இல்லை போல், அதனால தான் அழுகலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கதை கேட்டதும் இங்கே ஜொங் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவங்க கிடக்குறாங்க. அவங்களெல்லாம் காதில் வாங்கிக்காத, நீ உண்மையாலுமே எனக்கு நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். நான் உன்னோட வாஷ்ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஜொங்கும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனும் தேங்க்யூ சொல்லிட்டு சரி நம்ம எப்பயாவது சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ரொம்பவே எம்டியாக இருக்குது. ஃபேமிலி ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க அங்கிள் சோஃபாவில் இருக்கும்போது நான் சாப்பிட்டுட்டேன், நீயும் சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு உங்களுக்கு ஏன் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இனிமேல் தனியாக தான் இருக்கணுமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி இப்போ தான் அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. ஜொங்கும் கதவு திறந்துட்டு வரான். அந்த ஃபோனை கொடுக்கலாங்கிறதுக்காக ஹீரோயின் அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு நான் அப்புறமே வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அழுதுகிட்டே என் கூட கொஞ்ச நேரம் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க.
சரின்னு அவனும் ஹீரோயினோட கொஞ்ச நேரம் இருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோனே எடுத்து குடுக்குறான். "இது நான் பாத்ரூம் கிளீன் பண்ணும்போது கண்டுபிடிச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு எங்க அங்கிள்ட்ட இல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. "நல்லா பாரு, இது அவங்களோடதா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி அத பார்த்துட்டு இருக்கும்போது, அதில மெசேஜ் வந்திருக்கு. 70,000,000 ரிசீவ் ஆயிருக்கு. என்னோட ப்ராடக்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க அங்கிள் அக்ரிகல்ச்சருக்கு பைப்லாம் தேவைப்படும் இல்லையா? நீர் பாய்ச்சறதுக்கு. அதுதான் வெப்சைட்ல மூலியமா வித்துட்ருக்காங்க. மொத்தமா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு செக் பண்ணா, அது நெறையா டிஜிட் காமிக்குது. "இதுல எவ்வளோ இருக்கு நீ கொஞ்சம் பார்த்து சொல்லேன்" அப்படின்னு சொல்லி ஜோங்கிட்ட ஃபோன குடுக்குறாங்க. அவனும் 18,000,000 வூன் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த ஹோசஸ் வித்து இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "கண்டிப்பா முடியாது" அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். "நீ என் அங்கிள்காக வெப்சைட் டெவலப் பண்ணல, அத கொஞ்சம் காமிக்கிறியான்னு" சொல்லி அத பார்த்துட்டு இருக்காங்க. அதில எல்லாமே நார்மலா தான் இருக்கு. சில கோடிங்கில காப்பி பண்ணி, அத பேஸ்ட் பண்ணி புதுசா ஒண்ணு சர்ச் பண்ணி பார்க்குறான். மூர்த்தி ஹெல்ப்ன்னு சொல்லி ஒண்ணு ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி இதே பேரு அவங்க அங்கிள் கால்ல பச்சை குடுத்துனத பார்த்துருப்பான் இல்லையா? ஸோ அது கிளிக் பண்ணா, ஆல்ரெடி லாகின் ஆகி உள்ள போயிடுது. வெப்பன்ஸா இருக்கு. ஜொங்கும் இது டார்க் வெப், இல்லீகல் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா என்னோட அங்கிள் வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் ஷாக் ஆகுறா. அந்த வெப்சைட்ல மெசேஜ் வந்திருக்கு. நான் காசு அனுப்பிச்சிட்டேன். எப்போ என்னோட ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் உங்களோட அமௌண்ட் உங்களுக்கு திரும்பி ரீஃபண்ட் ஆயிரும். அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா உண்மையாலுமே ஜின்மேன் இறந்துட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல நீயும் இன்னைக்கே சாக போற அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. உடனே ஜோங் மெசேஜ் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறான். அவங்க பைத்தியங்க, நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காத, நம்ம வேணா போலீஸ்க்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. வாசல்ல இருக்கவங்களோட வீட்ல இருந்தே பேச முடியும். ஸோ அதே மாதிரி ஃபோன்ல பேசிட்டு இருக்கா. ஜென்மேன் இருக்காங்களா? நான் மின்னேயி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் வீட்ல இல்ல, நீங்க அப்புறமே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மின்னேயும் நான் சைனீஸ் டியூட்டர் ஜின்மேனுக்கு, ஸோ அவன என்னால கான்டாக்ட் பண்ண முடியல அப்படி இப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, சைனீஸா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அங்கிள் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு போல. வாட்டெவர் அந்த லேடி பின்னாடி கன் வேற வச்சிருக்கா. ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா. இதே நேரத்துல அந்த ஃபோன்ல மெசேஜ் வருது. "யாரையும் உன்ன கொல்ல விடாத. ஏன்னா நானே என் கையால உன்ன கொல்லணும்" அப்படின்னு சொல்லி. ஹீரோயினுக்கு பயமாயிடுது. அதுக்காட்டி அந்த லேடி ஃப்ரண்ட் டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறா. "ஃப்ரண்ட் டோர் ஓப்பன்ல தான் இருந்துச்சு. அதனால தான் வந்தேன். நான் வேணா உள்ள வந்து உட்காந்து வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் கேட்டுட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு 3 ட்ரோன்ஸ் பறந்து வந்துட்டுருக்கு. சின்ன வயசுல ஹீரோயின் சாப்பிட நினச்சத அவங்க அங்கிள் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வரும். அதே நேரத்துல ரொம்ப நாளா ஜின்மன் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாங்க போல. அவங்க அண்ணா தான் திட்டிட்டு இருக்காங்க. சைடுல நான் மட்டும் வந்து கண்டுபிடிக்கலன்னா நீ செத்திருப்படா. கொஞ்சமாச்சும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கலாம்ல. அம்மா எத்தனை வருஷம் ஆச்சு இவன் வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சொல்றாங்க, ஆல்மோஸ்ட் 8 வருஷமா நீ வீட்டுக்கு வரல. உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஜின்மேனுக்கு முகம்லாம் அடிபட்டிருக்கும் இல்லையா? கவனமா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உன்னோட மேரேஜுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இவனை யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணாவும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மறுபடியும் சாப்பிட வரும்போது கரெக்டா ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டே எடுத்துடுறாங்களா? அங்கிளும் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஹீரோயினை பார்த்துருப்பாங்க. "என்னோட பேர் என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியாதுன்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. "என்னோட பேரு சொங் ஜின்மேன். ஞாபகம் வச்சுக்கோ, ஜோங் ஜின்மேன்" அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். ஹே ஹாய் கைஸ், ஆல்ரெடி பார்த்த சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஜின்மேனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி மின்னையின்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஹீரோயினும் கதவு திறக்க ரொம்பவே பயப்பட்டிருப்பாங்க. அதோட முடிஞ்சது இல்லையா? இப்போ மின்னேயி தான் நிறையா வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்கா. யாரையோ ஷூட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அதே நேரத்தில் ட்ரோன்ஸ்லாம் பறந்து வருது. டைட்டிலை போட்டு கதைய ஆரம்பிக்கிறாங்க. ஜின்மேனோட அம்மா இறந்துடுறாங்க. ஃபியூனரல் வச்சுருக்காங்க. அவங்க அண்ணா கத்திட்டு இருக்காங்க ஜின்மேன் கிட்ட, "உனக்கு என்ன பைத்தியமா? அவங்களுக்கு ஆல்ரெடி 2 சர்ஜரி நடந்தது. அதனால தான் இறந்தாங்க. அட்டாப்சிலாம் பண்ண தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜின்மேனுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க நேரத்தில் குட்டி ஜியான்னு எதையோ போட்டு உடச்சிடுறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு, "இவளை கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்க ஒர்க்லாம் பார்த்துட்டு வரோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்மேனும் பாப்பாவும் போனதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஆள் ஃபியூனரலுக்கு வந்திருக்கான். அவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்கள பற்றி ரொம்பவே கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜின்மேனோட அண்ணாவும் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது,
நான் ஜின்மேனோட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். ஜியானுக்கு தூக்கமே வந்திருக்காது. அதனால அவங்க அங்கிள்ட்ட வந்து பேசுறா. அதுக்கப்புறம் கிராண்ட்மாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது, இல்ல பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது, டிவில டெத்துங்கிறது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். அத பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்ல. அங்க பாரு அந்த சிங்கம் சாக போகுது. ஆனா அதுக்கு அது தெரியும். ரொம்பவே குவைட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிற? ஏன்னா வீக்கா இருக்கவங்க மட்டும் தான் பாக் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ எப்பவுமே ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியானும் ஹைனாஸ் அந்த சிங்கத்தை கொல்றத பார்த்துட்டு இருக்கா. ஜின்மேனுக்கும் அப்போ ஒரு கால் வருது. ரொம்பவே பதஷ்டப்படுறான். ஜியான்ட்ட வந்துட்டு, இங்க பாரு யார் வந்தாலுமே கதவை திறக்காத. நான் இப்போ ஃபியூனரலுக்கு உங்க அப்பா அம்மாவை பார்க்க தான் போறேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து உன்னை கூப்பிட்டுக்குவான். அவன்கிட்ட ஒரு கொஷின் கேட்கலாம். அதுக்கு அவன் ஆன்சர் பண்ணா மட்டும் கதவு தர அப்படின்னு சொல்லும்போது ஜியானும் சொல்றா. சரி நான் யார் வந்தாலும் கதவை திறக்கல. நானே ஒரு ரிடில் சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஆன்சரும் சொல்லிகிட்ருக்கா. சரின்னு சொல்லி ஜின்மேனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. யாரோ வந்திருக்காங்க. குட்டி பாப்பாவும் அந்த ரிடிலை கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வெளியே எந்த ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இந்த ரிடிலை சொன்னாதான் நான் கதவை திறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் கதவை உடைச்சிட்டு தானாகவே யாரோ உள்ளே வராங்க. இதை பார்த்து ரொம்பவே பயப்படுறா. நீங்கள் என்னோட அங்கிளோட ஃப்ரெண்டில் தானே அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து ஒருத்தன் டக்குன்னு இவனை இழுத்துட்டு போகிறான். பயங்கரமாக சண்டை நடக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு பர்சன் அங்கே வந்துடுறாங்க. ரெடலுக்கான ஆன்சரையும் ஃபோனில் டைப் பண்ணி காமிக்கிறாங்க. பேச முடியாதோ என்னவோ, நான் அவனோட அங்கிளோட ஃப்ரெண்டு தான், லேட்டாக வந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்லி எல்லாமே காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காட்டியும் வெளியே சவுண்டு வருது. சரி நீ போய் ரூமில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவையும் ரூமில் அமுச்சு விட்டுடுறாங்க. இன்னொரு ஆள் வரான். அந்த குட்டி பாப்பாவை கொல்றதுக்கு தான் வரான். காப்பாற்ற வந்தவங்க ரூமில் வச்சு கதவை சாத்தும் போது குட்டி பாப்பா அவங்க கை பார்க்குறா. ரொம்பவே வினோதமாக ஏதோ ஒன்று மாட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ள கில்லரும் வந்துடுறா. இங்கே 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. குட்டி பாப்பாவுக்கு எதுவுமே புரியல என்ன நடக்குதுன்னு. லைட்டாக கதவை திறந்து பார்க்குறேன். காப்பாற்ற வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட கையவே வெட்டுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறா. ஏதோ தப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. 2 பேரும் குட்டி பாப்பா கொல்றதுக்காக ரூம்குள்ளே நுழைஞ்சிடறாங்க. அதில் ஒருத்தன் குட்டி பாப்பாவோட பேரண்ட்ஸ் கிட்ட ஃபியூனரலுக்காக அட்டன் பண்ண வந்து நக்கெல்லாம் செஞ்சுருப்பான் இல்லையா, அவன் தான். அங்கே அவங்கள கொண்டுட்டு குட்டி பாப்பாவை கொல்றதுக்காக வந்திருக்கான் போல. ஜன்னல் திறந்துருக்கதை நோட் பண்ணி அதுலேருந்து எட்டி பார்த்தா குட்டி பாப்பா ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. மேலேருந்து கீழே தொங்குறதுக்கு தைரியம்லாம் இருக்கா. இப்போ ஒத்துக்கிறேன் நீ ஜங்மானோட நைசி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கேருந்து விழுந்தா ஹர்ட் ஆகிடுவேன், கையை கொடு அப்படின்னு சொல்லும்போது குட்டி பாப்பாவும் கொடுக்க மாட்டேங்குது, கையை விட்டுருது. கீழே ஏதோ சாஃப்டாக பெட் மாதிரி இருக்கிறதுனால குட்டி பாப்பாவும் அதுலேருந்து எதுவும் அடிப்படாமல் தப்பிச்சிடுறா. அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. பின்னாடியே கில்லரும் துரத்திட்டு வரான். அதே நேரத்தில் ஒரு கார் வந்து குட்டி பாப்பாவை இடிச்சிருது. இந்த கில்லராலையும் எதுவும் பண்ண முடியல. பாப்பாவையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே 2 போலீஸும் பேசிகிட்டு இருக்காங்க. ஃபியூனரல் ஹால்லேருந்து பேரண்ட்ஸ் வரலங்கிறதுனால அவங்கள தேடி போயிட்டுருப்பா போல், அதனால ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ சின்ன வயசில் நிறையா ஃபேஸ் பண்ணதுனால ரொம்பவே ஷாக்கில் தான் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ராத்திரி ஆகிடுது. அவள் இருக்க ஹாஸ்பிட்டல் ரூமில் ஒரு ஹைனா வர மாதிரி. ஆல்ரெடி அவள் பார்த்துருப்பா இல்லையா ஒருத்தவங்கள வெட்டி கொள்றத. அந்த கையை எடுத்துட்டு அந்த ஹைனாவும் இந்த குட்டி பாப்பா பக்கத்தில் வருது. பாப்பாவும் ரொம்பவே பயந்து போகிறா. பாப்பாவும் ரொம்பவே பயந்து எந்திரிச்சிட்றா. இதே நேரத்தில் அந்த கில்லரும் பாப்பாவை கொல்றதுக்காக வந்துடுறான்ல. பாப்பாவை காணோம். அவள் கரெக்டாக சென்ஸ் பண்ணி அங்கேருந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறா. இவனும் பார்த்துடுறான். பின்னாடி பாப்பாவை துரத்திட்டே போக ஆரம்பிச்சிடுறான். பாப்பா ஒரு மார்ச்சரி ரூம்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். இவனும் அங்கே வந்து ஒவ்வொரு அந்த பின்னவரையை சொல்லுவாங்க இல்லையா, அது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த குட்டி பாப்பாவும் ரொம்பவே பயந்துருக்கா. பக்கத்தில் இருக்க டெட் பாடி பார்க்குறா. அது வேற யாரும் இல்லை, அவங்க அம்மாவோட டெட் பாடி தான். பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறான். இதே நேரத்தில் கதவு கிட்டேருந்து சத்தம் வருதுன்னு திறந்து பார்த்தா அந்த கில்லரோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. நீ தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே வேற யாரும் உள்ளே வந்துடுறாங்க. பயங்கரமாக சத்தம்லாம் கேட்குது. இதை உள்ளே இருந்தே பாப்பா கேட்டுட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் சத்தம்லாம் அடங்கிருது. ஜின்மேன் தான் பாப்பா இருந்த ட்ரேவை பிடிச்சி இழுக்கிறான். ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மா டெட் பாடி பக்கத்தில் படுத்துருக்கதை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜின்மானும் பாப்பாவும் தூக்கிக்கிறான். 1 மாதம் ஆயிடுது. குட்டி பாப்பாவும் ஜின்மானும் புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பாப்பாவும் தெரியாமல் தடிக்க விழுந்துடுறா. விழுந்துட்டு அவங்க அங்கிளை பார்க்குறா. அவங்க அங்கிளும், இங்கே பாரு நீயே எந்திரிச்சிக்கோ, நான் ஒன்றும் உன்னோட பேரண்ட் கிடையாது, அதுக்கு அர்த்தம் என்னால் அவங்கள மாதிரி உனக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாங்க. இல்லை அந்த குட்டி பாப்பாவும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான். அவள் அழுக கூட இல்லை. திரும்பவும் அவளே எந்திரிச்சு எல்லா லக்கேஜையும் எடுத்துகிட்டு போகிறா. ராத்திரி ஆயிடுது. குட்டி பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா. ஜின்மேனும் ஒரு விஷயத்த நினச்சி பார்த்துட்ருக்கான். அதாவது இவ சின்ன வயசுலேயே நிறையா ட்ராமா ஸ்ட்ரெஸ்லாம் ஃபேஸ் பண்ணதுனால இவளுக்கு அப்பீஷியா ஐம் நாட் ஷுர் அப்படின்னு ஏதோ ஒரு நோய் இருக்குது போல். அதுக்கு மெடிடேஷனும் கவுன்சிலிங்கும் கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மானும் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. கதவு கிட்ட வெளியே வந்துட்டு பயங்கரமாக அவங்களே அடிச்சுக்கிறாங்க.
அந்த குட்டி பொண்ணு ஃபேஸ் பண்ணுறது ஒரு மென்டல் டிஸார்டர் தான். இதுக்கும் அவளோட படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவள் எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இதனாலே குட்டி பொண்ணை பயங்கரமாக ஸ்கூலில் புள்ளி பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் ஜோங்கி இருப்பான் இல்லையா, அவன் தான் வந்து சொல்லிட்டு இருக்கான். குட்டி பாப்பாவும் எதையும் காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறா. பட் ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசுவோம். குட்டி பாப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. சேலை தூக்கி போட்டு உடைக்கிறா அவன் மேலே. அவள் அடுத்த குழந்தைங்களோட பிளெண்ட் ஆகி பழக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ஜென்மான்ட்ட ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் குட்டி பாப்பாவை தான் காட்டுறாங்க. மழை ரொம்ப பேஞ்சிட்டு இருக்கு. எல்லாரோட பேரண்ட்ஸும் அவங்கவுங்களோட குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. அவள் தனியாக மலையில் நனைஞ்சிட்டே வந்துட்டுருக்கா. ஜென்மானும் ஒரு வண்டியில் வந்துடுறாங்க. குட்டி பாப்பாவும் எதுவும் பேச மாட்டேங்கிறா. ஜென்மானும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேரும் பொறுமையாக வந்துட்டுருக்காங்க. குட்டி பாப்பாவும் வண்டியில் ஏறுவான்னு சொல்லி ஜென்மான் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. வராததுனால அவர் ஸ்பீடாக வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாரு. ஜின்மான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குட்டி பாப்பாவும் அவளே உள்ளே போயிடுறா சாப்பிடாம. அடுத்த நாளும் ஜின்மான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரின்ட்டு குட்டி பாப்பா சாப்பிட உட்கார்றா. ஜின்மான் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஜின்மான் டிவி பார்க்கும்போது பாப்பா வரமாட்டா. பாப்பா டிவி பார்க்கும்போது ஜின்மான் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமலே இருக்காங்க. ஏதாவது அமௌண்ட் வேணும்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருவா. அடுத்த நாள் காசு எடுத்து வச்சிருவா. தினைக்கும் தினசா காரணத்தை எழுதி வச்சிட்டு இருக்கா. அவங்க அங்கிளும் காசு கொடுத்துட்டே இருக்காங்க. தினைக்கும் ஏதாவது ஒரு ரீசனில் காசு வாங்கிட்டே இருக்கும். ஜின்மானுக்கும் காண்டாகியது. எத்தனை ரீசன் சொல்லி தான் காசு கேட்பேன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்ட முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுடுறாங்க. ஜென்மானும் இந்த ப்ராப்ளம் எனக்கு புரியுது, ஆனால் இதை அவள் தான் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் குட்டி பாப்பாவை பிடிச்சி ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே தள்ளி மீதி இருக்க வாண்டுங்கெல்லாம் லாக் பண்ணி விட்டு வந்துடுறாங்க. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் குட்டி பாப்பா தான் எதுவுமே பேச மாட்டா இல்லையா, அதனால அமைதியாகவே நைட் வரைக்கும் அங்கே இருந்துடுறா. ரொம்பவே இருட்டாயிருது. இருட்டுக்குள்ளே அந்த ஹைனா வர மாதிரி இருக்குது. இவளுக்கு சும்மாவே அதை பார்த்தா பயமாக இருக்கும். இப்போ பக்கத்தில் வரதை பார்த்துட்டு தனியாக இருக்கவும் ரொம்பவே பயந்து போயிடுறா. அந்த ஸ்டோரேஜில் இருக்க கேட் போட்டு தட்டிகிட்டே இருக்கா. ஜென்மேன் கதவை திறங்க அப்படின்னு சொல்லி ஜென்மேனும் கதவை திறந்து விடுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறா. நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி. இவ பேசுகிறத நினச்சி சந்தோஷப்படுறதா, பாப்பா அழுகிறத நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியாமல் என்னை மன்னிச்சிட்டு நான் லேட்டாக வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஜென்மேனும் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக பாப்பாவுக்கும் ஜின்மேனுக்கும் பாண்டே இருந்திருக்காது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாவும் ஜின்மேன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இப்போ கரண்ட் இன்சிடெண்ட்டில் மின்னைன்னு ஒரு பொண்ணு அவங்க அங்கிளை தேடி வந்திருக்கும். ரொம்பவே பயந்து போயிருப்பா ஹீரோயின். அந்த சீனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பேசுகிறத வச்சு பயங்கரமாக டவுட் வந்திருக்கும். உண்மையாலுமே உங்களுக்கு என்னோட அங்கிள் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்களோட அங்கிள்கிட்டே பேசிட்டு அப்புறமே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மின்னையும் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஜோங்கும் ஹீரோயினை கூப்பிட்ருப்பான். ஹீரோயினும் வந்திருப்பாங்க. இந்த வெப்சைட் ஆத்தரைஸ்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஒவ்வொரு கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸ் வச்சு தான் எங்கள் வெப்பன்ஸை பை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னென்ன கோட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. 4 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று ரெட் கோட். அந்த கோடில் ஃபுல்லாக வெப்பன்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும் கொலை பண்ணுறதுக்காக. செகண்டு கோட் பர்பிள். அதில் ஸ்பைஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். லைக் கேமரா, ஒட்டு கேட்குற டிவைசஸ் அந்த மாதிரி. தேர்டு கோட் எல்லோ. அதில் வாஷிங் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கும். லைக் எப்படி டெட் பாடியை டிஸ்போசல் பண்ணுறது அந்த மாதிரி. இது எல்லாத்த விடவுமே க்ரீன் கோட்னு ஒன்று இருக்குது. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒன்று. அது யாரையும் கொல்றதுக்காக கிடையாது, அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆப்ரேட்டரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. க்ரீன் ஜோனில் இருக்க பீப்புளை யாருமே கொல்லக்கூடாது. இவங்களோட ஆத்தரைஸ்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் கொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வாழ்க்கை பயங்கரமான ரிஸ்கில் இருக்கும் அப்படின்னு வார்னிங்லாம் எழுதியிருக்கு. யார் இந்த க்ரீன் ஜோனில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஆப்ரேட்டர் வேறு யாரும் இல்லை, ஜென்மேன் தான். க்ரீன் ஜோனில் ஹீரோயினும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கோட்ஸ் கேட்டுமே ரொம்பவே ஷாக் ஆகியிருப்பாங்க. 4வது ஒன்று கேட்டதும் இவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது வெளியே ரொம்ப பெரிய சவுண்ட் கேட்குது. என்னன்னு வந்து பார்த்தா ஒரு செவரே உடஞ்சிருக்கு. 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்கா. அதே நேரத்தில் ஒரு ட்ரோன் அங்கே வருது. வந்து பயங்கரமாக ஷூட் பண்ணுது. 2 பேரும் கீழே குனிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே பயப்படுறாங்க. நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜோங்கும் கால் பண்ணிகிட்டு இருக்கான். சிக்னல் கிடைக்கல. அந்த கிளாஸ் புல்லட் ப்ரூஃப் கிளாஸா அப்படின்னு சொல்லி இப்போ தான் கேட்டுட்டு இருக்கா. பேக் சைடாக போயிடலான்னு ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. பேக் சைடு ஓப்பன் பண்ணால் இன்னொரு ட்ரோன் இருக்குது. அதுவும் ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. புல்லட் ப்ரூஃப் டோரா இது அப்படின்னு சொல்லி அங்கே ஷாக் ஆகிட்டு இங்கே வந்தால் இந்த ட்ரோன் இன்னும் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்குது.
அந்த ட்ரோன் ஷூட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுது. அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு கேட்ஜெட்ட கண்ணாடியில ஷூட் பண்ணுது. அந்த கேட்ஜெட் ஒரு பாம் போல கண்ணாடியும் வெடிச்சு சின்ன சின்னதா உடைஞ்சு போயிடுது. என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ள அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினும் ஓடிடுறாங்க. ஜோங் கீழே விழுந்துடுறான். சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜோங்கும் வேற ஒரு இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிறான். ட்ரோனும் ஜோங் இருக்க இடத்துக்கு தான் வருது. அவன் ஒரு கபோர்ட்குள்ள தான் ஒளிஞ்சிருப்பான். ட்ரோனும் ஷூட் பண்ணுது. அந்த கபோர்டும் புல்லட் ப்ரூஃப் போல வழக்கம் போல ஒரு பாம் மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணி வெடிக்க வச்சிருது. இப்போ ஜோங்க குறி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயின் ஒரு உண்டிகோல் வச்சிருப்பாங்க. அந்த ட்ரோனை குறி பார்த்து அடிக்கிறாங்க. அந்த ட்ரோனு கீழே விழுந்துருது. இதான் சாக்குன்னு பக்கத்தில் இருக்க பொருளை தூக்கி ட்ரோன் மேலேயே டப்புன்னு போடுறாங்க. அதுவும் உடஞ்சி போயிடுது. அப்படியே டைட்டில் போட்டு முடிச்சு இன்னொரு சீன் காமிக்கிறாங்க. நிறையா பேர் நின்றுட்டுருக்காங்க. அதில் ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு போல். அவனை கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வர மொட்டையா அவனோட கையை கிழிக்கிறான். ஆனால் அங்கேருந்து ரத்தம் வராமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மொட்டையாக இருக்கான்ல, இவனோட பேரு கேம். இவங்கெல்லாம் யாருன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் மிலிட்ரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நிறைய வெப்பன்ஸ்லாம் வச்சு அந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க தான். அந்த இடத்துக்கு அந்த ஷூட்டரும் வந்துடுறான். ஹீரோயினை கொண்டுட்டா போதும் நமக்கு போனஸ் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணுங்கிறதுனால அவளை கொல்றதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நினைக்கிறாங்க. நிறையா பெரிய பெரிய வெப்பன்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை கொல்றதுக்காக ஒரு வேனில் எல்லாரும் கிளம்பி வெப்பன்ஸ்லாம் லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆன்கோயிங் சீரீஸ் தான். ஆல்ரெடி 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாளில் இன்னும் 2 எபிசோட் வந்துடும். அடுத்த வாரம் ஃபுல் எபிசோடையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேபி அடுத்த பாட்டு 2 எபிசோடாக சேர்த்து போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த எபிசோட்ஸும் உண்மையுமே சூப்பராக இருக்கும். ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. வீடெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் கேட்குறா, இந்த வீட்டுக்கு என்ன குறைச்ச நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிளும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விண்டோ கூட வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கரும் வந்து பேசுகிறாங்க. இவங்க ஃபிலிப்பினோ போல். இப்போ எங்களுக்கு சேலரி ஹை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க அங்கிளும் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது போட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் எங்கே தங்க போகிறோன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மவுண்டெயினில் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிளும் சொல்கிறாங்க. ஹீரோனும் ரொம்ப ஷாக் ஆகுறா. மவுண்டெயினும் கிளைம் பண்ணி போகிறாங்க. பாதெல்லாம் ரொம்ப கரடு முரடாக இருக்குது. சிக்னலும் இல்லை. ஒரு வழியாக எப்படியோ ஒரு கேவை ரீச் பண்ணிடுறாங்க. ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு அவங்க அங்கிளும் அடிபட்டிருக்கும் காலில். அவங்களையும் படுக்க வைக்கிறா. சுத்தமாக உடம்பு முடியல போல் அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறது, ஒழுங்காக நம்ம ஹோட்டல்லையே தங்கி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆர்கியூலாம் பண்ணக்கூடாது. கீழே போயிட்டு ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கிளும் சொல்லிட்டு இருக்காங்க. மேப்பெல்லாம் கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் எனக்கு பார்த்து போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்மேனும் இந்த எதுக்கும் இது சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுக்கோன்னு உண்டிகோலை கொடுக்குறாங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது மறந்துட்டியா, நம்ம இப்போ மவுண்டெயினில் இருக்கோம், நிறையா கரடிங்கெல்லாம் இருக்குது, அது ஹியூமன்ஸையும் சாப்பிடக்கூடியதான். ஸோ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது கரடி கிட்டேருந்து இதை என்னை காப்பாற்றுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கரடிங்கெல்லாம் வந்துருச்சுன்னா என்னோட பேரை வானத்தை நோக்கி 3 டைம் கற்று நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கிண்டலாம் என்ன, இந்த நிலமையில உங்களால் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. ஞாபகம் இருக்கா, நீ சின்ன வயசில் அந்த ஸ்டோரேஜ் ரூமில் மாட்டிருக்கும் போது என்னை கூப்பிட்டு நானும் மேஜிக்கெலாம் வந்துட்டேன் இல்லையா, அந்த மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ஹீரோயினும் அந்த உண்டிக்குள்ள வாங்கி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் அங்கேருந்து போன உடனே ஜென்மேன் காலில் பாஸ்டின் இந்த ட்ரக்ஸ் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ்டின்ங்கிறது அந்த ஆல்ரெடி ஃபிலிப்பினோ ஒர்க்கர் இல்லையா, அவங்க தான். ஜென்மேன் இவ்வளவும் பண்ணுறதுக்கு காரணம் ஹீரோயினை ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிறதுக்காக தான். அதே கேவுக்குள்ளே ஒரு பெரிய பேக் இருக்குது. மேபி அதில் கன் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஹீரோயின் தான் சரியான பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு கேட்டை திறந்தா அங்கே நிறைய வைல்ட் டாக்ஸ்லாம் இருக்குது. ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு எப்போவுமே ஹைனா தானே கண்ணுக்கு தெரியும், அந்த கையோட அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ரொம்பவே பயந்து போகிறாங்க. சின்ன வயசுல அங்கே அங்கிள் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, வீக்காக இருக்கிறதுங்க தான் பேக் பண்ணும், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்க பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பயங்கரமாக தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு ஒரு டாகையும் குறிப்பாத்து அடிக்கிறாங்க. மீதி டாக்ஸ்லாம் குலைக்கும் போது ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கரெக்டாக ஒரு கன் ஷாட் சவுண்ட் கேட்குது. நான் எல்லாம் ஓடி போயிடுது. வேற யாரும் இல்லை, அங்கே ஜின்மேன் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஜின்மேனும் ஹீரோயினும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, உங்களுக்கு தான் காய்ச்சல்ல முடியாமல் படுத்துருந்தீங்கல்ல, எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
நேச்சரா இருக்கிறதுனால சீக்கிரமா சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கால் வேற ஹர்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அதுவா இன்னும் வலிச்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜின்மேனும் சொல்லிட்டு இருக்கான். அது சரி, உங்கள்ட்ட கன் ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேஷன் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. இதை எடுத்துட்டு வந்திருந்தீங்களா என்னன்னு கேட்கும்போது, ஆமா என்னோட பேக்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். அப்படின்னா என்கிட்ட கன்னை கொடுக்கறது பதிலாக உண்டிகோலை எதுக்கு கொடுத்தீங்க? உண்மையாலுமே நீங்க அங்கிள் தானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்பட்டுட்டு இருக்கா. அதே நேரத்தில் ஜென்மேனும், இல்லை உனக்கு கன் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் உண்டிகோலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸ் பாட்டிலை ஏம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் உடையவே மாட்டேங்குது. திடீர்னு உடையுது. என்னன்னு திரும்பி பார்த்தா அவங்க அங்கிள் கன்னால் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு பக்கத்துலேயும் வந்துட்டு, இது என்ன உண்மையான கன்னா, இது இல்லீகல் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, நீ இதை ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிளும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கன்னை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அவங்க அங்கிளும் அந்த கன்னில் உள்ள பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக கழட்டி வச்சுட்டு, இதான் போல்ட்டு, இதான் ஸ்லைடுன்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு, எப்படி மாட்டணும்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போக போக நல்லா கற்றுட்டு அவங்களே கன்னெல்லாம் திருப்பி ரெடி பண்ணிட்டு ஷூட் பண்ண கற்றுக்குறாங்க. ஸோ இப்படியே டைட்டிலை போட்டு ப்ரெசன்ட் ஸ்டோரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினும் ஒரு ட்ரோனை அடித்து உடச்சிருப்பாங்க. அதோட முடிஞ்சது இல்லையா? இப்போ அந்த சீன் தான் காமிக்கிறாங்க. ஜங்கு ரொம்பவே பயந்து போயிருக்கான். அந்த கபோர்ட் தான் புல்லட் ப்ரூஃப் ஆச்சு. அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரோன் நிற்குது, வழக்க போல் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருது. அதே நேரத்தில் மின்னைன்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம் இல்லையா? அவங்க கார் விட்டு இறங்கி கன்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே அந்த ட்ரோனும் ஷூட் பண்ணுறதை நிறுத்திடுது. வழக்கம் போல் ஏதோ ஒரு பாம் மாதிரி அடிக்கும் இல்லையா? அந்த டோர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிடுது. ஹீரோயினும் அதை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போய் விழுகுறாங்க. கரெக்டாக இப்போ ட்ரோன் ரெண்டு பேரும் ஏம் பண்ணி நிற்கும் போது அங்கேருந்தே மென்னையை ஷூட் பண்ணிட்டு இருக்கா. ட்ரோனும் கீழே விழுந்துருது. நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஜோங்க அங்கே போகும்போது மென்னையை அவனோட சண்டை போட்டு, யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஜியானோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால ஒரு ஊசியை போட்டு விட்டுடுறாங்க. ஹீரோயினும் உண்டிகோலை வச்சுட்டு மென்னைக்கு ஆப்போசிட்டாக ரெடியாக இருக்காங்க. கன்னுக்கு ஆப்போசிட்டாக உண்டிகோலை அப்படின்னு சொல்லி எல்காரமாக பேசிகிட்டு இருக்கிறதுக்காட்டியும் ஹீரோயினோட ஷார்ட் தான் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல மென்னையும் தப்பிக்கிறா. ஹீரோயினும் மென்னையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ மென்னையை லாக் பண்ணிடுறா. நீ யோசிக்காமல் மூவ் பண்ணுற, இப்படி பண்ணால் நீ செத்துருவ. உங்கள் அங்கிளை மாதிரி கொஞ்சமாச்சும் யோசிச்சு மூவ் பண்ணால் தான் அவளால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையில் ஏதோ ஸ்கேன் பண்ணுறாங்க. க்ரீன் கோட் காமிக்குது. கையில் ஒரு கோடை இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லாஸ்ட் எபிசோடில் கூட யாரோ ஒருத்தவங்க கையிலேருந்து கிழிக்கும் போது பிளட் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அதுவும் கோடு தான். மாதிரி ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க ஆளுக்கு ஒரு கோட் வச்சுருப்பாங்க போல். ஹீரோயினையும் விட்டுருப்பாங்க. அதே நேரத்தில் கரெக்டாக ஒரு கன் ஷூட் பண்ணுறத தெரிஞ்சு ஹீரோயினை பிடிச்சி அந்த பக்கமாக தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த ஷூட்டர் தான் ஷூட் பண்ணியிருப்பான். காரில் இருந்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் பயந்து போய் உட்காந்துருப்பாங்க இல்லையா? இப்போ மென்னையை பேச ஆரம்பிக்கிறா. இங்கே பாரு, நான் உன்னை இங்கே கொல்றதுக்காக தான் வரல, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க, யார் நீங்கள், ஜோங்குக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பயப்படாத, அவனுக்கு வெறும் மயக்க ஊசி தான் போட்டிருக்கேன், அவன் எஞ்சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஸ்ட்ரேஞ்சாகவே ஃபீல் ஆனது இல்லையா? அவனோட அங்கிளோட நேம நீ வானத்தில் நோக்கி கத்திருக்க. இந்த கடைசி 10 வருஷத்தில் 3 தடவை தான் இது நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலில் ஒன்று புல்லி பண்ணப்போ ஸ்டோரேஜ் ரூமில் அடைச்சி வச்சது, 2வது ஹராஸ்மெண்ட் அப்போது, 3வது கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் பிரச்சனை நடந்தது அப்போது. உனக்கு தொல்லை கொடுத்த கேர்ள் ட்ரான்ஸ்ஃபர் ஆனா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணப்போ மட்டும் ட்ராப் அவுட் ஆனா. இதுக்கெலாம் என்ன காரணம்னு நினச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி க்ரீன் கோடு இருக்கவங்கள நாங்களாம் ப்ரொடெக்ட் பண்ணோம், அது எங்களோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால தான் நீ ஒவ்வொரு தடவை கத்தும் போதும் ஒன்று நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி மின்னையும் சொல்லிட்டு இருக்கா. என்ன இழவு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்தும் போது, நீயே பார்த்தல அந்த ட்ரோன் ஒன்று கொல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கொல்றதுக்காக கேள்விப்படை மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, மொட்டையாக இருக்காங்க இல்லையா? அவங்க பேர் தான் கிம். இந்த இதோட பாஸ் போல, அவங்க சொல்படி தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 21 வயசு பிள்ளை தான், அந்த பிள்ளை ஈஸியாக போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷூட்டரும் கிம்மும் ஒரு டிவைஸ் மூலியமா பேசிட்டு தான் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னையும் வீட்டுக்குள்ள ஒரு ஸ்மோக் பாலை போட்டு விட்டுருப்பா. ஸ்மோக்கா இருக்கிறது சரியா தெரிய மாட்டேங்குதுன்னு ஷூட்டர் ட்ரோனை வச்சு அந்த ஸ்மோக்லாம் விலக்கி விட்டுட்டு இருக்காங்க. மின்னையும் கரெக்டாக ஷூட் பண்ண வரும்போது அந்த ஷூட்டருக்கு ஒரு அளவுக்கு மின்னை எங்கே இருக்கான்னு தெரியுது. அவனும் ஷூட் பண்ணிடுறான். இப்போதான் அந்த கன் கீழே வந்திருக்கோம். அவங்க அந்த பக்கம் வந்திருப்பாங்க. ஹீரோயின் இந்த பக்கம் ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. மின்னை அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கிம்மும் பார்த்துடுறான். இனிமேல் நம்மளோட வேலை கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போது போலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஷூட்டர் கன்னையும் ஷூட் பண்ணி அது சோஃபா கடியில் போயிருக்கும். ஹீரோயினும் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய வந்து பிளைண்ட் ஸ்பாட்லாம் யோசிச்சு கஷ்டப்பட்டு கேல்குலேட் பண்ணி அந்த பக்கமாக ஜம்ப் பண்ணி சோஃபா கடியில்
இருக்க கன் எடுக்கலாம்னு நினச்சி சோஃபாவை தள்ளி விட்டா பெரிய கன் இருக்கும். அதை கரெக்டாக எய்ம் பண்ணி நிற்பாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஷூட்டருக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் விழுந்திருக்கு. அவன் பயந்துடுறான். சுட்ட ஃபோர்ஸுக்கு கீழே விழுந்துடுறாங்களா. இப்போ மின்னையை தான் கையை கொடுக்குறா. ஹீரோயினும் இப்போ மின்னையை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோஃபா கடையில் கன்னை எப்படி ஒழிச்சு வைப்பாங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, அதுதான் என்னோட செல்ல ஜின்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது உங்களோட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே ஜொங்கு குறி வச்சு ஒருத்தர் ஷூட் பண்ணுறதுக்காக வந்துடுறா. மின்னையும் கரெக்டாக அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. உன்னோட அங்கிளோட ஒர்க் பிளேஸ் அவனுக்கு தெரியும்ல, அந்த ரூமுக்கு கீழே மோட்டை ஹெல்ப்போட டோர் இருக்கும், அதுக்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, உன்னோட அங்கிளை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எப்படியாவது வெளியே போயிடலான்னு அந்த புல்லட் ப்ரூஃப் டோரை எடுத்துகிட்டு கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்காங்க. இங்கே அந்த ஷூட்டரும் ஹீரோயினுக்கு குறி வைக்கிறான். அதே நேரத்தில் மின்னையும் ஷூட்டருக்கு குறி வைக்கிறாங்க. கரெக்டாக அது டிரைவர் மேலே போய் விழுது. இதுக்கப்புறம் அவனால் மூவ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு ஷூட் பண்ண முடியாது இல்லையா. இங்கே அந்த ஷூட்டரும் ரொம்பவே காண்டாயிட்டு இருக்கான். ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஒர்க் ரூம் கராச் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. அங்கேயும் அந்த கூலிப்படை ஆட்கள்லாம் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மின்னே தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. மூர்த்தி ஹெல்ப்னு ஒரு டோர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் காமிச்சு கொடுத்துட்றாங்க. ஹீரோயினும் அங்கே போய் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ்வேர்ட் கேட்குது. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன வச்சுருப்பாங்கன்னு ஒன்றுத்தையும் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனும் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அங்கிள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் ஐடி நம்பரும் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த நம்பர் சொல்லவும், சரி அந்த நம்பராக இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அடுத்து ஃபேஸ் ரெகக்னைசேஷன். ஹீரோனோட ஃபேஸை ரெகனைஸ் பண்ணி ஒரு லிஃப்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. ஹீரோனும் ஜொங்கும் போகிறாங்க. அது கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. கடைசியாக ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஹீரோயின் இப்படி ஒரு இடம் இங்கேயா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வியப்பு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஜொங்கும் உண்மையாலுமே இது இருக்கா அப்படின்னு சொல்லி வியப்பா பார்த்துட்டு இருக்கான். கோட் ரெட் கோட் பர்பிள்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே தான் இருந்துட்டு இருக்கு. அளவுக்கு நல்லா சேஃப் ஆகிட்டோன்னு நினைக்கும் போது அங்கே ஒருத்தன் கன்னை வச்சுட்டு ஹேம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். இங்கே அந்த கராஜ்குள்ளே எல்லா கூலிப்படை ஆட்களும் உள்ளே வந்துட்டாங்க. கதவையும் இழுத்து மூடிட்டாங்க. இங்கே மின்னை சிரிச்சிட்டு இருக்கா. அதோட 3rd எபிசோட் முடிச்சது. இப்போ 4th எபிசோட் தான் ஆரம்பிக்குது. ஃபிலிப்பினோ கோட் மாதிரி தான் தெரியுது. ஒரு லாயரும் ஜின்மேன்ட்ட கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் டிஃபரன்ஸ் சிவிலன்ஸை கொன்னதை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இங்கே ஜின்மேனும் அமைதியாக இருக்காங்க. அந்த சீனை கட் பண்ணால் இன்னொரு சீனில் ஃபியூனரிலேருந்து பாப்பாவும் ஜின்மேனும் வந்திருப்பாங்க. அப்போ ஜின்மேனுக்கு ஃபோன் வந்திருக்கும், பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, என்ன பேசிகிட்டு இருக்காங்கங்கிறத காமிக்கிறாங்க. யார் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜின்மேன் கேட்கும்போது ஜான்ஷோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு எப்படியே நம்பர் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது இப்போ முக்கியம் இல்லை, பேல் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், அந்த ஃபியூனருக்கு லீயை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஜின்மேன் ரொம்பவே பயந்து போயிட்டு பாப்பா கிட்ட ஃபியூனலுக்கு போயிட்டு வந்து 2 தனியாக விட்டுட்டு போயிருப்பாங்க. இங்கே ஜின்மேனும் பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு லேடி கார் ரிப்பேர் ஆயிடுச்சு போல். உங்கள் ஃபோன் கொஞ்சம் தரீங்களா, என்னோடய ஃபோன் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து செம்மையாக ஒரு ட்ரக் வந்து இடிச்சிட்டு இருக்கு. ஜின்மேனுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த ட்ரக்கில் நிறையா பேர் ஜின்மேனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி டைட்டிலில் போட்டால் ப்ரெசண்டில் காமிக்கிறாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே தான் எல்லா கூலிப்படை ஆட்களும் இருந்துட்டு இருக்காங்க. இருக்கிற வெளிச்சத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. ரொம்பவே இருட்டாக இருக்குது. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மின்னையே செம்மையாக ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளிட்டு இருக்கா. கிம்முக்கு புரியா வந்துருச்சு. ஓகே, எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டா நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதே நேரத்தில் ஷூட்டர் வேற நோயின்னு காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். மின்னைக்கும் கூலிப்படைக்கும் நடக்கிற சண்டையில் தெரியாமல் ஒரு புல்லட் மேலே ஷூட் ஆகிடும். அங்கேருந்து வெளிச்சம் வரதை பார்த்துட்டு இப்போ எல்லாரும் மேலேயே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓரளவுக்கு தேவைப்படுற வெளிச்சமும் இங்கே வந்துடுது. மின்னையும் ஒரு வழியாக எல்லாரையும் போட்டு தள்ளிடுறா. இப்போ உங்கள் கிம் மட்டும்தான் பேலன்ஸு. கிம்முக்கும் மின்னைக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. மின்னையை லைட்டாக கத்தியை வச்சு ஸ்க்ராட்ச் தான் போட்டுட்ருப்பா. ஆனால் இப்போ கிம் மின்னையை கொல்லவே போயிட்டாங்க. கத்தியில் பாய்சன் தடவி வச்சிருப்பா போல். ஃபேஸ்லாம் ப்ளூ கலரில் மாறி அங்கேயே கிம்மும் இறந்துடுறான். ஸ்டோரேஜ் ரூமுக்கு கீழே ஹீரோனும் ஜொங்கும் வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே மாஸ்க் போட்டவன் கூட கன்னு பாயிண்ட் பண்ணி நின்றுட்டுருப்பானே, அந்த சீன் தான் காட்டுறாங்க. ஹாய் ஜியா, நான் அவனோட ஃப்ரெண்டு தான். இந்த ஹேண்ட் கஃபை ஒழுங்காக ஜொங்குக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது உன்னை எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜொங்கும் கேட்டுட்டு இருக்கான். அவனும் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஹீரோயினும் கன்னை வச்சும் இருக்கிறதுனால சரின்னு சொல்லி அந்த ஹேண்ட் கஃபை ஜொங்குக்கு போட்டு விடுற மாதிரியே இங்கே இவனோட சண்டை போட்டு அவனையும் மயக்கமடை வச்சிடுறான். அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கூட ஒரு பையன் இருப்பான். 2 பேரும் ஒரு கேமில் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அந்த பையன் கூட ரொம்பவே ஜாலியாக தான் இருக்கா. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அந்த பையனும் அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். கிஸ் பண்ணலான்னு நினைக்கிறான் போல். ஹீரோயினும் அப்படியே பின்னாடி போய் கதவில் சாஞ்சிக்கிறாங்க. கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் வரும்போது கரெக்டாக கதவை திறக்கிறாங்க. அவங்க அங்கிளோட கையில் போய் விழுக்கிறா. இங்கே அந்த பையனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிளுக்கு ஹலோ சொல்லிட்டு இருக்கான். பாஸ்ன்னு ஒரு பக்கமாக மஃப்ளரில் ஹோல் இருக்குது, நான் அவனுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இங்க ஹீரோ ஹெல்மெட்டில் வண்டியில் பிரச்சனை வச்சுட்டு நீ வண்டி ஓட்டுறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த பையனும் ரொம்பவே பயந்து போயிடுறான். நான் உன்னை இங்கேருந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பாசின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பார்ட் டைமாக ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க போல். அங்கே இவங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். இவங்கள பற்றி தான் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த டேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பையனும் வரான். சரி வந்து ஏதாவது பேசுவான்னு ஹீரோயின் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினும் ரொம்பவே சோகமாகறாங்க. ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும் போல். எக்கச்சக்கமான கன்ஸ் பெர்மிட் இல்லாததுனால எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இல்லீகலாக கன் வச்சுருக்கவங்களுக்கு 3லேருந்து 15 வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. மிடில் ஸ்கூலில் எனக்கு மின்சுக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அவள் வீட்டுக்கு வந்துருப்ப அவள் 10 நிமிஷமாக மறைச்சு பார்த்துருக்கீங்க. அவள் பயந்துட்டு என்னை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என்னோட டியூட்டர் ஜிங்கி, அவன் என்ன பண்ணான், லைட்டாக மிஸ் பண்ணதுக்கு அவனை பிடிச்சி மிரட்டிருக்கீங்க. அவனோட ஜாபை ஒழுங்காக செய்ய சொல்லி அவனும் அடுத்த நாளே வேலையை விட்டு போயிட்டான். ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஜின்மனும் சொல்லிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு உன்னோட ஃப்ரெண்டு அவள் என்னோட வாட்சை திருடிட்டா. அதனால அவளே அதை ரிட்டர்ன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டு. செகண்ட் உன்னோட டியூட்டர் அவங்களே மொலஸ்ட்ரேஷன் கேஸ்க்காக அரெஸ்ட் ஆனவங்க தானே. நான் உன்னோட கார்டியனா, உனக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜொன்மியால் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் அந்த டேட் பண்ண பையன், அவன் இல்லீகலாக மோட்டர் சைக்கிள் ஓட்டுறான், அவன்கிட்ட ஹெல்மெட் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் மற்ற குழந்தைங்களை விட வித்தியாசமாக இருக்கேன். எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் தான் வளர்த்தீங்க. என்னை அப்படியே கைது பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது. நான் எந்த மூவ் அவுட் ஆக விரும்புகிறேன், அதனால தான் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, இங்கே ஜின்மேனும் சரி அப்படின்னா என்னோட ஃபேஸில் ஒரு தடவை அடித்தாலும் உன்னை நான் இங்கேருந்து மூவ் அவுட் ஆக விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் சீரியஸாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜின்மேனும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினும் என்னோட அப்பா அம்மா எதனால இருந்தாங்கன்னு எனக்கு மறந்து கூட போச்சு. இப்போனாலும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எப்போ இந்த டாபிக் கொண்டு வந்தாலும் இதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு இந்த வீட்டை விட்டு போக இஷ்டம் இல்லைன்னா அதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் ஜின்மேனோட ஃபேஸில் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஈஸியாக ஜின்மேன் அதை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் செம்மையாக கடுப்பாக இருப்பாங்க. அடுத்து பேசன் வந்துட்டு ட்ரக்கில் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுமையாக போ அப்படின்னு சொல்லி அழகாக கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடி ஜின்மேன் இருக்கிறத பார்க்குறா ஹீரோயின். என்ன நினச்சான்னு தெரில, வேகமாக ஜின்மேன் கிட்ட வண்டியை விடுறா. ஹீரோயினும் இறங்கி வந்து ஜின்மேனை அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி கை ஓங்கும்போது கரெக்டாக ஜின்மேனும் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸ்லக்கு மாதிரி ரொம்பவே ஸ்லோவாக இருக்க அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்லிட்டு போயிருப்பாங்க. கானில் பின்னாடியே அடிக்கலான்னு போனால் இங்கே பேசன் தான் வந்து தடுத்துட்டு இருப்பாங்க. இது ஃபேமிலி மேட்டர், நீங்கள் தலையிடாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மூவ் ஆகும்போது பேசன் இடையில காலை வச்சு கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. நீ ரொம்ப ஸ்லோவாக ஸ்லக்கு மாதிரி இருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இன்னும் காண்டாகுது. ஹீரோ எந்திரிச்சு பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. பேசன் தான் பிடிச்சி வச்சுருப்பான். இங்கே ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோவும் தலையாட்டுறாங்க. பேசனும் ரொம்ப கிறுக்கு பூடி மாற்றி போட்டு ஹீரோயினை மயங்க வச்சிடுறான். ஹீரோயினும் மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சிடுறாங்க. நான் இவ்வளோ நேரம் மயங்கி இருந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ரொம்ப படிக்காதம்மா பாரு டயர்டாயிடுற அப்படின்னு சொல்லி நக்கல் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லைல்ல, ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜின்மேன் தான் என்ன பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லி அங்கே பேசன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இப்போ ஒன்று பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஜின்மேன் கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்களாம் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து போயிருப்பா. பேசன் குக் பண்ணிட்டு இருக்கான். சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான் போல். சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. அன்றைக்கி ஹீரோனோட சண்டை போட்டு மயங்க அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீ மூய் தாய் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா, ஐ மீன் அந்த சண்டையோட கலப்பேற்று மூய் தாய் போல் அது கற்றுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லி பேசனும் கேட்டுட்ருக்கான். நான் என்ன அங்கிளை தோக்கடிக்க விரும்புகிறேன், எப்படியாவது இந்த வீட்டை விட்டு மூவ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, உன்னோட அங்கிள் தூங்கிட்டு இருக்கும்போது அடிச்சிரு சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க, அது சீட்டிங் பண்ணுற மாதிரி இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவே சிம்பிள் ஈஸியான விஷயம் கூட அப்படின்னு சொல்லும்போது, அது நீ ஈஸின்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி பேசன் கேட்டுட்ருக்கான். ஏதோ ஒன்று எனக்கு அது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, சரி அப்படின்னா நான் உனக்கு சொல்லித்தரேன், 500,000 ஓன் ஃபார் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருமா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை நான் நெக்ஸ்ட் இயர் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணுன்னா எனக்கு நிறையா காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நானே பார்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் அவ்வளோ முடியாது, எனக்கு கிடைக்கிறதே 50,000 ஓன் தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே டீல் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசனும் சொல்கிறாங்க. வாரத்தில் 3 கிளாஸ் அப்படின்னு சொல்லி பேசனும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. செம்மையாக ஹீரோயினும் ட்ரெயின் ஆகுறாங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அந்த ஸ்டெப்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்குது. அங்கிள் ஒரு நாள் டிவி உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோயினும் அடிக்க வருவாங்க. அப்படியே சோஃபாவில் படுத்துருவாங்க.
கிளாஸ்க்கு கரெக்டாக வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓரளவுக்கு தேறிடுறாங்க. ஜின்மானும் உட்காந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோயினும் அடிக்கலான்னு பின்னாடி சைலண்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க. டியூப்பை பிடிச்சி இழுக்கவும் கீழே ஹீரோயின் விழுந்துடுறாங்க. கண்டிப்பாக இது எதர்ச்சியாக நடக்கல. விழுந்தது ரொம்பவே கேஷுவலாக ஜின்மானும் பார்த்துட்ருக்காங்க. இங்கே மறுபடியும் ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்குது. ஹீரோயினும் திங்ஸ் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போது ஒரு பொண்ணு 3 பசங்க ஹராஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்க்குறா. ஹீரோயின் வந்ததுனால எப்படியோ அந்த பொண்ணு ஈஸியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. உன்னால தான் அவள் ஒன்றா அவளுக்காக இப்போ நீ தான் இங்கே நிற்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அந்த பேக்லாம் போட்டுட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. அங்கே இருக்க 2 பசங்களை செம்மையாக அடிச்சிடுறா. 3வது கத்திலாம் வச்சுட்டு இவ்வளோ குத்த வர மாதிரி வந்துடுறான். அதே நேரத்துக்கு அங்கே ஜின்மேன் வந்து அவனை தடுத்துடுறாங்க. இப்போ போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. ஹராஸ் பண்ணப்பட்டா இல்லையா அந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பா. ஹீரோனும் ஜின்மேனும் வண்டியில் தான் போயிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, நீ முன்னாடியை விட ஸ்ட்ராங்காகிட்ட நான் ஒத்துக்கிறேன். பாசனனுக்கு நல்லாவே ஃபைட் சொல்லி கொடுத்துருக்கான் தான். ஆனால் அதுக்காக கத்தி வச்சிருக்க ஒருத்தன்ட்ட உன்னால் மோத முடியும்னு அர்த்தம் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் அப்படி இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி ஜின்மன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பாசனோட பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாசனோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அது ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் தான். அங்கே நிறையா பேர் நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ் சைரன் வேறு இருக்குது. என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாசன் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் அமௌண்ட் borrow பண்ணிட்டு ஃப்ராட் பண்ணிட்டான் போல. அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு நோட்ஸ் வேறு எழுதி வச்சுருக்கான். அது போலீஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நீ இனிமேல் ஸ்லெக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். ஹீரோயினும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே இப்போ ப்ரெசன்ட் சீனை தான் காமிக்கிறாங்க. அங்கே நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. இவங்க பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இத்தனை நாளாக கீழே எடுத்து இவன் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான் போல். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் படிக்கிற கிளாஸ் ரூம், சூப்பர் மார்க்கெட் வெளியே சிசிடிவி கேமரான்னு எல்லாமே அதில் இருக்குது. அது ஒன்று பாத்ரூம் தானே அப்படின்னு சொல்லி ஜோன் கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத 24 ஹவர்ஸும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க போல். அந்த பிளாக் மாஸ்க் போட்டிருந்தேன். ஆல்ரெடி கன் வச்சுருப்பான் இல்லையா, அந்த கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ காலமாக என்னை இப்படி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அவனும் பேசுகிறான். அவனுக்கு ஆர்டிசம் இருக்குது போல். அவன் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான். லைக் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அவன் பேசுகிறது. இந்த மாதிரி மின்னேக்கு புல்லட்ஸ் இருக்காது, நம்மள அவளோட உயிரை காப்பாற்றியே அவனும் மெடிசனாக அவளுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன வளரிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே ஜோங் லைட்டை போடுறான். லைட்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே கத்திட்டு இருக்கான். ரொம்பவே கெஞ்சுறான் லைட் ஆஃப் பண்ண சொல்லி. உடனே அவனுக்கு ஒரு ரெயின் கோட் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. சரி இப்போ சொல்லு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அவனும் ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வர மாதிரி இருக்கும்போது ஜோங் அவன் வாயில் துணியை வச்சு அடிச்சிடறான். இவன் ரொம்பவே சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறான். இவனை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ஆர்டிசம் இருக்கா இல்லையானா எனக்கு ஷுவராக தெரில. பட் அவன் பேசுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஜோங் அங்கே சர்வரை சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பிடுறான். அங்கே பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் இந்த மாஸ்க் போட்ட பையனும் நீ அவனை தயவு செய்து நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக வராங்க. எப்படியோ ஒரு ட்ராப் மாதிரி ஹீரோயின் அதுக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. ஜோங் கிட்ட இப்போ கன் இருக்குது, லைட்ஸ் ஆனில் இருக்குது. இந்த மாஸ்க் பையன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அதனால லைட்ஸில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுறான். அவன் ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி போட்டிருக்கான். இருட்டில் கூட நல்லா கண்ணு தெரியும் போல். அதை வச்சுட்டு இப்போ ஜோங்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஜோங்கையும் பிடிச்சி வச்சிடுறான். ஹீரோயினும் ட்ராப் ஆகிருப்பாங்க இல்லையா, அதுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கேயும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரில் இந்த மாஸ்க் போட்டு பையனும் கனெக்ட் ஆகுறான். ஹீரோயின்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அங்கே செகண்ட் ட்ரா இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க ஃபைலை பார்த்துட்டு இருக்கா. அந்த ஃபைல்லையும் ரொம்ப நிறைய எழுதியிருக்கு. பாஸ் இறந்ததுனால, அதாவது ஜின்மேன் இறந்ததுனால அவனோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இப்போது ஹீரோயினுக்கு தான் வந்திருக்கு. ஹீரோயினும் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இவனும் சொல்லிட்டு இருக்கான், இத்தனை வருஷமாக நான் பாஸ்க்கு சின்சியராக இருந்தேன், இப்போ நான் உங்களுக்கு சின்சியராக இருப்பேன், உங்களுக்கு பேச்சு கேட்டு நடப்பேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பேசுகிறது எதுவும் அவங்க கேட்க மாட்டேங்குது. அதனால ஹீரோயினும் எழுதி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பியா அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி முதல்ல என்ன இங்கேருந்து திறந்து விடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்குறாங்க. அவனும் ஹீரோயினை திறந்து விட்டுடுறான். அவன்கிட்ட ஒரு கன் இருக்குது, அதை பறிச்சுக்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ கேட்பேன்னு சொல்லியிருந்த சரிதானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல ஜோங்கை ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஜின்மேன் இறந்ததுக்கு காரணமே அவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எப்படியோ மிரட்டி கஷ்டப்பட்டு ஜோங்கையும் அவன்கிட்ட ரிலீஸ் பண்ண வச்சிடறாங்க. ஒரு குச்சி மூலியமாக ஜோங்கை இவன் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கான். இங்கே பாரு, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அவன் நம்மளை மேனிப்புலேட் பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லி இங்கே ஜோங்கும் போராடிட்டு இருக்கான். அந்த பிளாக் மாஸ்க்கும் இல்லை இவன் சொல்கிறது தான் போய் இவனை நம்பாத, உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா ஃபைல் நேம் 040 திறந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பிளாக் மாஸ்க்கும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் சரி திறந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு
ஜொங் கத்திட்டு இருக்கான், "இங்க பாரு, நீ மறந்துட்டியா? ஃபியூனரல்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ சின்ன வயசுல ஸ்டோர் ரூம்ல லாக் ஆகிருக்கும்போது கூட உங்க அங்கிள் கிட்ட நான் தான் சொன்னேன் உன்னை வந்து காப்பாற்ற சொல்லி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே யார் சொல்கிறத நம்புறதுனே தெரியல. ஹீரோயினும் துறக்கலான்னு போயிடுறாங்க. அப்போ தான் கண்ண மூடி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. சின்ன வயசில் ஒரு பூனை வச்சுருந்துருப்பாங்க. அதை வளர்க்கலான்னு ஆசையாக இருக்கும்போது அவங்க அங்கிள் சொல்லியிருப்பாங்க, "இங்கே பாரு, இது நீ வளர்க்க போகிறேன்னா இது கூட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீ தான் எடுத்துக்கணும்" அப்படின்னு சொல்லி. இதோட சந்தோஷம் அழுகை எல்லாமே தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த பூனை வாங்கியிருப்பாங்க. இப்போவும் தான் பண்ண போகிற செயலுக்கு தான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அதை ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கும் போது சொல்லியிருப்பான், "இது மேபி ஒரு ட்ராப்பாக இருக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது என்ன வேணாலும் நடக்கலாம், பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி ஜொங் சொல்லவும் இப்போ அவங்க ஜொங்கை நம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. கண்ணை காமிச்சு, "நீ போய் அந்த வெளியே இருக்க லேடிக்கு உதவி செய்ய போ" அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லி மெடிசன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி அந்த பிளாக் மாஸ்க்கும் அவனோட கண்ணாடியை அங்கே கழட்டி வச்சுட்டு, "இது உன்னோட கிஃப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். பிளாக் மாஸ்க்கும் வெளியே வரான். இங்கே முன்னையும் கண்ணை பாயிண்ட் பண்ணி நிற்கிறா. அவனும் பொறுமையாக அவனோட மாஸ்க்கை கழட்டுறான். "நீ நல்லா வளர்ந்துட்டு போறியே" அப்படின்னு சொல்லி முன்னையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஜோங்கும் ஹீரோயினை தான் வந்து ஹக் பண்ணுறான். "ரொம்பவே தேங்க்ஸ் நீ என்னை நம்பினதுக்கு. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணதே நான் தான்" அப்படின்னு சொல்லி வில்லத்தனமாக பேசிக்கிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஊசியை போட்டு விடுறான். "இந்த ஊசி தான் போன தடவை நான் போட்டுக்கிட்டேனே, அது ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுச்சு அதான்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஒரு ஓரமாக மயங்கி கிடக்குறாங்க. எங்கள் ஜோங்கும் சிஸ்டம் முன்னாடி எந்திரிச்சு வந்துடுறான். ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கிட்டு இருக்காங்க. ஜொங்கும் நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அந்த கண்ணாடி மூலியமாக பார்க்கும்போது ஒரு லேசர் லைட் ஜொங்கோட மேலே இருக்குது. மேபி அதை ஷூட் பண்ணமோ என்னவோ தெரியல. மறுபடியும் பாஸ்டில் தான் காமிக்கிறாங்க. அந்த பூனை இறந்து போயிருக்கும். ஹீரோயின் ரொம்பவே அழுதுருப்பாங்க. அவங்க அங்கே தான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்க. இப்போது ப்ரெசண்ட்டில் யார் நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை கொல்றதுக்கு ஷூட்டர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. புதுசாக ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. எப்படி மார்க் ஆண்டனி படத்தில் அனகோண்டாவோ கேஜிஎஃப்ல பெரியமா கன்னோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ் போல் பயங்கரமாக பில்டப்பாக இருக்குது. இது கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஈஸியாக சாகடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜின்மேன் நாள் தேவைப்படுதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பான். அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து ஜோங், "நான் ஜியானோட ஃப்ரெண்டு, எனக்கு உங்களை முன்னாடியே தெரியும்" அப்படிங்கிற மாதிரி வேலை கேட்டுட்டு இருக்கா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணா. லாஸ்ட் எபிசோடில் பால் டப்பாவாக இருந்தவன் எப்படி பாய்சன் டப்பாவாக மாறணுங்கிறத பார்த்துருப்போம் இல்லையா, அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஜொங் இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஃபோனில் பேசுகிறவங்க ஜியானோட கதையை முடிக்க சொல்கிறாங்க. இவ்வளோ கொல்லணுமா அப்படின்னு சொல்லி அதுக்கும் ரெடி ஆகிட்டான் கண்ணை எடுத்துகிட்டு. இப்போ ஜியான் கேட்டுட்டு இருக்கா, "எதுக்கு நீ சின்ன வயசில் என்னை லாக் பண்ணி வச்ச" அப்படின்னு சொல்லி. "உனக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா" அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான். "எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், உன்னால் பேசவே முடியாத எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் பேசுவியா அப்படின்னு சொல்லி. அதனால தான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன்" ரொம்ப நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான். "நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என்னால் தான் நீ வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "உனக்கு இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்கேல, உன்னால் இமேஜின் பண்ண முடியாத விட வேற லெவலில் ஒரு சம்பவம் தான் இங்கே போயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லி இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறத. ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த பிளேஸ் பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க. ஜொங் அவன் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆன்லைனில் இல்லீகலாக வெப்பன் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் கூட நம்பல. விளையாண்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஜொங்கும் சீரியஸாக, "இங்கே பாரு, நான் அதை ஹேக் பண்ணி பார்த்தேன், உண்மையாலுமே வெப்பன்ஸ்லாம் சோல்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஹேக் பண்ண 5 நிமிஷத்துலேயே திரும்பவும் அதை ரெக்கவர் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். "அது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டும் சொல்லிகிட்டு இருக்கான். "சரி, நீ எந்த வெப்சைட்டை ஹேக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜொங்கும் சொல்கிறான், "மூர்த்தி ஹெல்ப்" அப்படின்னு சொல்லி. 2 பேரும் வீட்டுக்குள்ளே பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரு ஆகுறாங்க. ஆல்ரெடி நிறையா பேர் அங்கே இருக்காங்க. லாங் ஃபேஸோடு இருக்கான் இல்லையா, இவன் தான் பாஸ். இவனை நம்ம பாஸ்னே கூப்பிடலாம். 2 பேரையும் அடித்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கானுங்க. 2 பேரும் மும்மரமாக செஞ்சிட்ருக்காங்க. ஜொங் முடிச்சுட்டு, "நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாஸும் வந்து பார்க்குறாங்க. ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டும் கதறான், "இங்கே பாருங்க, நான் கண்டுபிடிச்சிடுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க" அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. ஜோங் இதை பார்த்து கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணல. "இந்த பாடியை எடுத்துருவீங்க தானே" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஜியான்ட்ட அப்போ தான் புரிஞ்சுது, நான் மற்றவங்கள மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசும்போது ஜியான் சொல்லிட்டு இருக்கா, "இங்கே பாரு, உன்னோட ஆட்டோபயோகிராஃபிலாம் இங்கே நான் ஒன்றும் கேட்கல" அப்படின்னு சொல்லும்போது, "இங்கே பாரு, நீ பொறுமையாரு, எல்லாமே ஒன்று கனெக்ட் ஆகும் பாரு" அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பாஸும் ஜொங் கிட்ட ஜின்மேனோட ஃபோட்டோவை காட்டி, "இவனை உனக்கு தெரியுமா, இவ்வளோ உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஜியானோட ஃபோட்டோவும் காட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சீனை கட் பண்ணா
சிசிடிவி கேமராலேருந்து ஜின்மேனை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு விஷுவல் இருக்கு. ஜொங்கும் இந்த பக்கமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். ரொம்பவே வெயிட் தூக்க முடியாம கஷ்டப்படுறான். ஜின்மேன் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அங்கேருந்து ஒரு வேலையா போயிருப்பாங்க. இங்க ஜொங்கும் ஒரு பென் எடுக்கிறான். அந்த பென்ல தான் கேமரா இருந்திருக்கு. அந்த கேமரா வச்சுட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் தேடிட்டு இருந்திருக்கான். ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படி என்னதான் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜொங் கழுப்பாயிட்டு இருக்கும் போது பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி ஜின்மேன் நின்றுட்டு இருக்கான். இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ ஜின்மேனை சமாளிச்சிடுறான். ஜின்மேனும் அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க போன்ல மெசேஜ் வந்திருக்கு ஜொங்குக்கு. இன்னும் ஒரு நாள் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லி. ஜொங்கும் எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போய் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துடுறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு டோரோட கதவை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் வருது. ஜொங்கும் வெளியே சுற்றி முற்றி பார்க்குறேன், யாரும் இல்லை. அப்புறம் தான் அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். அதுக்காட்டியும் ஜின்மேனும் அங்கே வந்துடுறாங்க. நான் எப்போவுமே அங்கே ஸ்டோரேஜ் ரூமில் தான் இருந்துட்டு இருப்பேன். ஜியான் வந்ததும் நாங்கள் பேசணும்ல, அதனால ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நான் சும்மா சுற்றி பார்க்க வந்தேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜொங் சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்மேனும் நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்க, என்னோட கம்ப்யூட்டர் ரிப்பேராக இருக்குது, கொஞ்சம் வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜொங்கு கம்ப்யூட்டர் தான் பார்த்துட்டு இருக்கான். இதில் மால்வார் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இது ரெடி பண்ண தர உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி ஜின்மேன் கேட்கும்போது ஜியானும் நானும் வேற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீயும் ஜியானியும் க்ளோஸாக நான் பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லி ஜின்மேனும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரேஜ் ரூமில் கூட லாக் பண்ணியிருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ நான் டின்னர் வாங்கிட்டு வரேன், நீ பாரு அப்படின்னு சொல்லி ஜின்மேனும் அங்கேருந்து போயிடுறாங்க. இதுதான் ரொம்ப கரெக்டான டைம், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனும் ஏதோ காப்பி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி ஒரு சிசிடிவி கேமரா ஜொங்க ஃபேஸ் பண்ணியிருக்கு. எல்லா சிசிடிவியும் ஸ்டோரேஜ் ரூம் கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் பிளாக் மாஸ்க்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். வேலை முடிஞ்சுதா அப்படின்னு ஜொங்குக்கு மெசேஜ் வருது, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி அவனும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி அன்லாக்னு ஒரு மூவி போட்டிருப்பேன், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்கலன்னா மூவி பிளேலிஸ்டில் அது இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா அந்த மூவிலையும் இந்த மாதிரி ஹேக்கிங்கை வச்சு பயங்கரமாக ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும். அதனால தான் இப்போ அதே மாதிரி ஜின்மேன் என்னென்ன பண்ணுறானோ அது எல்லாத்தையும் இங்கே மானிட்டரில் செக் பண்ணிட்டு இருக்கான். குட் ஜாப் அப்படின்னு சொல்லி இவனுக்கு மெசேஜும் வருது. அதே நேரத்தில் யாரும் கதவு திறக்கிற மாதிரி இருக்குங்க. ஜொங்கும் கம்ப்யூட்டர்ல என்னென்னவோ டைப் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வந்து ஷூட் பண்ணலான்னு ரெடியா நிற்கும் போது ஜொங் சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு என்ன ஷூட் பண்றதுல உனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைனா இதை உன்னால ஆக்சஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிதான் உயிர் பழைச்சிட்டு இருப்பான். எங்க ஜியாண்டியும் அதுக்கப்புறம் தான் நாங்க பிளான்லயே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 040 ஃபைல் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்றான். ஜொங்க ஜின்மேன் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஜின்மேன் ஏதோ போன்ல கேட்குற மாதிரி இருக்கு, என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஜொங்க கட்டி போட்டிருந்த கயிறை கட் பண்ணி விட்டுட்டு பாத்ரூம்குள்ள வராங்க. அதோட ஃபுட்டேஜ் கட் ஆகுது. மீதி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பென் கேமரா வச்சிருப்பான் இல்லையா, அதை காமிச்சிட்டு இருக்கான். நான் எப்படியும் அவனோட அங்கல கொண்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜ் இப்போ ப்ளே பண்றான். ஜின்மேன் ஃபோன்ல ஆடியோ கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆடியோல ஜியான் கதறிட்டு இருக்கான், என்ன காப்பாத்துங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி. இங்க ஜொங்கும் மிரட்டிட்டு இருக்கான், பாபிலோன் அவனை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி. அதான் அந்த லாங் ஃபேஸ் மேன் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இங்க பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான். இங்க பாருங்க, ஜியானுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நீ சொன்ன மாதிரி நான் செய்கிறேன், உன்னோட ப்ராமிஸை கீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜின்மேனும் அவனோட கயிறை கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து போய் பாத்ரூம்ல சூசைட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து ஜொங்கும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஜியான் அந்த மாதிரி கதறின விஷயமே நடந்திருக்காது இல்லையா, அதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வெறும் டீப் ஃபேக் தான், உன்னை என்ன பேச வைக்கணும்னு நினைக்கிறேனோ அதை பேசுனா போதும், எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஜியான் முன்னாடியே அவளோட வாய்ஸை வேற மாதிரி பேச வச்சு காமிக்கிறான். ஜியானும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ட்ரிக்கிக்கா உன்னோட அங்கிள் ஏமாந்து போனாங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசும்போது ஜியானுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவுறா. இங்கே ஜியானும் பேசிகிட்டு இருக்கா, நீ உயிரோடு இங்கேருந்து போவேன்னு நினைக்கிறியா, நீ என்ன கொன்ன அடுத்த நிமிஷமே அங்கே ஒரு லேடி சண்டை போட்டுட்டு இருந்தால அவன் ஒன்று கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வளர அப்படின்னு சொல்லி ஜோங் கேட்டுட்டு இருக்கும்போது ஜியானும் சொல்ல ஆரம்பிக்கிறா, மறந்துட்டியா, எனக்கு நீ தான் சொன்ன க்ரீன் கோடை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுதான் அவங்களோட டியூட்டி அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கண்டிப்பாக உன்னை கொண்டுடுவாங்க, இங்கேருந்து உன்னால் உயிரோடு போக முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்மளோட ட்ரோன் கொல்ல வந்துச்சு, அவங்க உன்னோட உயிரை பற்றி கவலையே படலை, நீ செத்தாலும் இங்கே யாரும் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூஸ் மாதிரி வளராது, இந்த மூர்த்தி ஹெல்ப் பண்ண உன்னோடதுன்னு நினச்சியா, சில மணி நேரத்துக்கு முன்னாடி உன்னோட அங்கிள் யாருன்னே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இங்கே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். ஜியானும் சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்கணுமே, நல்ல வேலை பேண்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நக்கல் அடிச்சிட்டு இருக்கா. ஜொங்குக்கு இங்கே ரொம்பவே கடுப்பாகுது, துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டான். கோத்தில் ஷூட் பண்ண வரும்போது ஜியானும் எப்படியோ சண்டை போட்டு அங்கேருந்து கீழே குதிச்சு ஓடிடுறா. இங்கே ஜொங்கும் துப்பாக்கி எடுத்துட்டு
ஜியானை தான் தேடிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜியான் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கா. அவங்க அங்கிள் சொல்லியிருப்பாங்க, சுற்றி இருக்க விஷயங்களை வச்சு உன்னை நீ காப்பாற்றிக்கோ சர்வே பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. ஏதோ ஒரு லிக்விட் எடுத்துட்டு இருக்கா. அதே நேரத்தில் இங்கே ஷூட்டர் தான் காட்டுறாங்க. அவன் வேற யார்ட்டையோ ஃபோன் பேசிட்டு இருக்கான். நான் நிறைய தடவை ஜியானை கொல்ற மாதிரி போயிட்டேன், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்ன கொல்ல வேணாமா? ஒருவேளை முன்னாடியே கொண்டு என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த மாதிரி பயங்கர கடுப்பாக தான் பேசிட்டு இருக்கான். ஷூட்டர் இருக்க காருக்கு பின்னாடி நிறைய கார்ஸ் வந்து நிற்குது. சூப்பராக ஒரு ஜீப்பும் வந்து நிற்குது. அதுலேருந்து ஒருத்தன் இறங்கி வரான். கோல்ட் காஃபியை கையில் வச்சுட்டு ஏதோ ஜாலியாக பிக்னிக் வந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். ஷூட்டருக்கும் அவனுக்கும் ஏற்கனவே தெரியும் போல. அப்படியே கட் பண்ணா இங்கே ஜோங் ஜியானை தேடிட்டு இருக்கதான் காமிக்கிறாங்க. ஜோங்கும் சொல்லிட்டு இருக்கான், என்ன ரொம்ப வெறுத்துறாத ஜியான், உன்னோட அங்கிள் ரொம்பவே மோசமானவங்க, அவங்க நிறைய பேர் கொண்டிருக்காங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் குட்டாக இருக்குமா பேடாக இருக்குமாங்கிறது முக்கியம் கிடையாது, ஸ்ட்ராங்காக இருக்குமா வீக்காக இருக்குமாங்கிறது தான் முக்கியம். ஃபுட் செயினில் யார் டாப்பாக இருக்காங்களோ அவங்க தான் சர்வே பண்ண முடியும். நான் விரிச்ச வலையில அவங்க அங்கிள் விழுந்துட்டாங்க. அப்படி பார்த்தா நான் தான் ஜின்மேனோட ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி பேசி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஜியான் விரிச்ச ட்ராப்லாம் இவன் மாட்டிக்கிறான். ஜியானும் ஜொங்க தலைகீழ கட்டி போட்டுட்டு இருக்கா. இங்க இவனும் ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னை என் அங்கிளோட கம்பேர் பண்ணுவேன், அவங்க கால் தூசி கூட நீ சமம் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா போட்டு அடிச்சிடுறா. முன்னையே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவளோட காயத்துக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. ஏன் இப்போ ஜியானை தனியா விட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிளாக் மாஸ் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவளோட விஷயங்களை அவ தான் ஃபேஸ் பண்ணும், அப்பதான் சர்வே பண்ண கத்துக்குவா அப்படின்னு சொல்லி. பிளாக் மாஸ்க்கும் செவத்துல ஏதோ தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கான். நம்ம கிட்ட இருக்கிறதே வெறும் 12 புல்லட் தான், இன்னும் நிறைய பேர் வருவாங்க, எப்படி சமாளிக்க போறோமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பிளாக் மாஸ்க் ஒரு சுத்தியால வச்சு அங்க இருக்க செவத்தை உடைக்கிறா. உள்ள நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. முன்னையும் அதை பார்த்து சிரிக்கிறா. அங்க 2 பிக்னிக் வந்தவங்களை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பேசான்ட்டு நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த ஷூட்டரும் பாபிலோன் கூட இருந்து எது செஞ்சாலும் லீகல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனியா போறது நல்லது இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நீ சொல்றதும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு பெரிய வேன் வந்து நிற்குது. அந்த வேன்லேருந்து தான் ஒரு டிவைஸ் எடுத்திருப்பாங்க. அது ஒரு ரோபோட், கம்ப்யூட்டர் மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க, இதுவே நம்ம செய்கிற வேலைலாம் செஞ்சிச்சுன்னா அப்போ நமக்கு வேலை இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி. அந்த ரோபோவும் பயங்கர ஸ்ட்ராங்காக வேற இருக்கா, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரோபோவும் போது கூட நிறைய மனுஷங்களும் போயிட்டு இருக்காங்க. இங்கே ஷூட்டர் வாக்கி டாக்கியில் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஜியானை யாரும் கொன்றாதீங்க, அவன் உயிரோடு வேணும், வேணா கையை காலை உடச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே பிளாக் மாஸ்க்கும் முன்னிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இந்த வீடு வேணா பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கலாம், ஆனா இது ஒவ்வொரு இடத்துலயுமே நம்மளை டிஃபெண்ட் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் தான் இருக்கு, சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா சர்வே பண்ண முடியும். இப்படி பேசிட்டு ஒன்னு ஆக்டிவேட் பண்ணி விடுறான். வீடு ஃபுல்லா ஷெல்டர் மாதிரி அயனால க்ளோஸ் ஆகுது. இது தூரத்துல இருந்து ஷூட்டரும் பார்த்துறான். உடனே எல்லாரும் சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க எல்லாரும் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. மிசைல் வச்சு அடிச்சா மட்டும்தான் இது டேமேஜ் ஆகும், மற்றபடி இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக் மாஸ்க் சொல்லிட்டு இருக்கான். மூடுற அந்த டைம்ல ரோபோடாகும் உள்ள வந்துருது. முன்னையும் அந்த ரோபோடாக ஷூட் பண்ண ட்ரை பண்ற, அதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுது. இங்க அங்கன்னு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. பிளாக் மாஸ்க்கும் முன்னையும் இன்னொரு இடத்துல போய்க்கிறாங்க. அங்க ஒரு அயன் கேட் மாதிரி ஒண்ணு மூடிடுது. இந்த ரோபோடாக என்ன பண்ணிடுது, கேட்டு மூட விடாம இடையில நின்னுக்குது. அதுக்காட்டியும் அந்த சோல்ஜர்ஸும் வந்துடுறாங்க. சாரி, நாட்டை காப்பாத்துறவங்க தான் சோல்ஜர்ஸ், இவங்க கிடையாது. இந்த கூலிப்படை ஆட்களும் அங்க வந்துடுறாங்க. பரவாயில்ல, இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ உள்ளே போக சேஃபா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உள்ளே போகலான்னு சொல்லவும் அந்த கேப்குள்ளே எல்லாரும் வந்துடுறாங்க. இங்கே ஷூட்டரும் தனியாக ஜின்மேன் எப்போ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாதானே எங்கள் வேலைலாம் சீக்கிரம் முடிக்க விட்டுற மாட்டானுன்னு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இருக்கான். இங்கே அப்படியே மின்னையும் பிளாக் மாஸ்கையும் தான் காமிக்கிறாங்க. மின்னேயி பிளாக் மாஸ்க் கிட்ட ஒரு துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு, இனிமே உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும், செத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதே நேரத்துல பேஸ்மெண்ட்ல ஜியானை தான் காமிக்கிறாங்க. இப்ப நான் என்னதான் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே குழம்பி போயிருக்கா. முன்னாடி ஒரு புக் மாதிரி ஒன்று இருக்கு, அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அவளுக்கு 2 சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா அவளுக்கு தேவைப்படுற புதுசான ஐடென்டிட்டியோட ஒரு இடமும் இருக்கு தப்பிச்சு போக. இன்னொன்னு, இவளுக்காக சண்டை போடுறவங்களுக்காக இவளும் சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி ஜியானும் அந்த பேப்பர்ல போட்டிருந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பாக்குறான். நிறைய பணம், புதிய ஐடென்டிட்டின்னு எல்லாமே இருக்கு. அவளும் அங்கேருந்து கிளம்பலான்னு போறான். ஆனா அவளுக்கு மனசு வரல. போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இங்க ரோபோட்டாக்கு தான் காட்டுறாங்க. அது அந்த ஷீல்டை ஓட்ட போட ஆரம்பிச்சிருச்சு. முன்னையும் பிளாக் மாஸ்க்கும் ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ரோபோட் வெளியே ஒரு கேஸ் லீக் பண்ணுது. ஸோ இவங்களும் வேற வழி இல்லாம அந்த கேட்டை ஓப்பன்
ஆன் பண்ணி விட்டுறாங்க. ரோபோட் கீழே விழுந்துருது. அதே நேரத்தில் மின்னை வெளியே வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறா. சண்டைலாம் வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் இருப்பாங்க. ஒரே ஆளாக எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருப்பா. ஒரு கட்டத்தில் அவளுக்கும் அடிபட்டுரும். இப்போ இதே நேரத்தில் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜியானும் வந்துடுறா. முன்னையே தனியாலாம் அங்கே இருந்த எல்லாரையும் சண்டை போட்டு கொண்டுற ஒரே ஒருத்தனை தவிர அவன் ரொம்பவே டஃப் கொடுக்குறான். முன்னைக்கு அடிபட்டிருக்கனால சமாளிக்க முடியல. இல்லாட்டி அவனையும் போட்டு தள்ளியிருப்பா. ஜியானோ ட்ரிகர் எழுத ஆக்டிவ் ஆகும்ல அந்த பாம்பை தூக்கி போட்டுறாங்க. முன்னையும் எப்படியோ உள்ள வந்துடுறா. அவளை சேஃபாக மறைச்சிக்கிறாங்க. பாம்பும் வெடிக்குது. ஹாலில் இருந்து எல்லாருமே காலி போகல. இங்கே அப்படியே மின்னை காமிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்பவே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. பிளாக் மாஸ்க்கும் ஜியானும் மின்னிக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் போட்ட பாம்பில் அந்த ரோபோட் உடஞ்சி போயிடுச்சு நல்ல வேலையா. அதனால ஷூட்டருக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. இவ்வளோ நடந்த பிறகும் மலை மாடு மாதிரி ஒருத்தன் வரான். வந்ததும் மின்னையை தான் ஷூட் பண்ணுறான். ஜியானும் கத்திட்டு இருக்கா. பாம்பு வெடிச்சு அவன் சாவல போல. அங்கேருந்து ஜியானை எழுத்துட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜியானும் சண்டை போடுறா. அவளை வழியா கீழே தள்ளிடுறான். பிளாக் மாஸ்க் இடையில வர அவனுக்கும் நல்லாவே அடி விழுகுது. ஜியானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறா. ஜியானை அடிச்சு கீழே போட்டுறான். அவனும் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கான். என்னோட அழகான ஃபேஸ் எப்படி பண்ணிட்டேல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வாக்கி டாக்கில ஷூட்டர் தான் கேட்டுட்டு இருக்கான். இவனும் சொல்றான் எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கானா என்னை தவிர யாரும் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லி. எனக்கு அவ உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஜியான் உங்களுக்கு உயிரோட தான் கிடப்பா, ஆனால் அவளோட பாதி முகம் எனக்கு அப்படின்னு சொல்லி அதை கிழிக்கிறதுக்காக கத்தி வாங்கிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு மயங்கி விழுந்துடுறான். ஜியானும் எட்டி பார்க்குறா. பாசன் தான் நின்றுட்டு இருக்காங்க. மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறா. ரொம்பவே பயந்து போயிருக்கா இல்லையா. பேசனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. பேசன் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு டைம் கிடையாது, பேல் ஒன்று கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது யாரு பேல் அப்படின்னு சொல்லி ஜியானும் கேட்குறா. அவ தான் உங்கள் அப்பா அம்மாவை கொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா ட்ரோன் வீடியோ எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் பேல் போல. அதே இடத்துல ஜொங்க அப்ரோச் பண்ண பாசும் நின்றுட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய ட்ரோனு வெறும் உண்டிகோலை வச்சு சமாளிக்கிறாளா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா 14 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் காமிக்கிறாங்க. ஜின்மேனும் உங்க டீம்மேட்ஸும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தரை காப்பாற்றி சேஃபாக கூட்டிகிட்டு போகிறது தான் இவங்க வேலை போல். உயிரை கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தான். இப்போ ஷூட்டராக இருக்கான் இல்லையா, அவனும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக தான் இருந்தான். அந்த ஷூட்டரை இன்னொருத்தன் கொல்ல போக கரெக்டாக வேற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து காப்பாற்றுறாங்க. நல்ல காரியம் செஞ்சு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரையும் சுற்றி வரைச்சிடுறாங்க. 3 பேர் சாகடிக்க போகிற அந்த நேரத்தில் அவங்க 3 பேரையும் ஷூட் பண்ணுறான். அது வேற யாரும் இல்லை, பேல் தான். பேல் சொல்லிட்டு இருக்கான் பில்டிங்கை யாரும் கிளைம் பண்ணி வராதபடி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் நம்ம பசங்களை கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஜின்மேனை தான் காட்டுறாங்க. இப்போ இருந்த எதிரியெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சாச்சு. காரு விட்டு வெளியே இறங்கி வரான். அங்கே நிறைய பேர் இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க. தலைவன் பேசனும் அங்கே தான் கெத்தப்படுத்திட்டு இருக்கான். அவனும் மிலிட்ரி ஆஃபீஸர் தான். இங்கே ஷூட்டரும் அவனை காப்பாற்றின மிலிட்ரி ஆஃபீஸரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பேல் இருக்க வரைக்கும் யாராலையும் இங்கே வர முடியாதுன்னு சொல்லி பயங்கர பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அந்த இன்னொரு மிலிட்ரி ஆஃபீஸரும் அங்கேருந்து ஏஞ்சி போயிட்டுருக்காங்க. இங்கே ஷூட்டரும் சொல்கிறான் இப்போ நான் நரகத்தில் இருந்திருப்பேன், நீ மட்டும் என்னை காப்பாற்றலனா அப்படின்னு சொல்லும்போது அது இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு போயிடுறான். இந்த கோட்ஸ்லாம் அவங்களுக்குள்ள வழக்கமாக சொல்லிக்கிறது. இந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் கீழே வந்து பார்த்தா நிறையா சிவிலியன்ஸ்லாம் இறந்து கிடக்குறாங்க. அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா பேல் தான் பண்ணிட்டு இருக்கான். சிவிலியன்ஸை கொல்லக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நான் கொல்லலையே இவன் தான் கொன்னான் அப்படின்னு சொல்லி அவன் கையில் துப்பாக்கி வச்சு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இப்போ இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டர் மிலிட்ரி ஆஃபீஸர் கேட்டுட்டு இருக்கும்போது பேலும் பார்க்குறான். ஷூட்டர் அவனோட உயிரை காப்பாற்றின அந்த ஆஃபீஸரையே போட்டு தள்ளிடுறான். இதுலேருந்து இவங்க எவ்வளோ மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்கங்கிறத சொல்கிறாங்க. ஜின்மேனும் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே நடந்த சண்டையில் தான் இந்த மிலிட்ரி ஆஃபீஸரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டையே மாற்றி போடுறான். ஜின்மேனும் இறந்தவங்களுக்காக வேண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் வேறு யாரோ வர மாதிரி இருக்குன்னு துப்பாக்கி திருப்புறாங்க. யாரும் ஷூட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே நிற்கிறது ஒரு குட்டி பையன் துப்பாக்கியோட. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பேல் அந்த குட்டி பையனை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் கொண்டுறான். ஜின்மேனும் திரும்ப நின்று முறைச்சிட்டு இருக்காங்க. எந்த விட்னஸுமே இருக்கக்கூடாது அதான் அப்படின்னு சொல்லி பேலும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணால் கோர்ட்டில் நடக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீன் ஆல்ரெடி ஒரு எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அந்த லேடியும் கேட்டுட்ருக்காங்க சிவிலியன்ஸை அவங்க கொண்ட மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. இங்கே ஷூட்டர் சொல்லிட்டு இருக்கான் எத்தனை தடவை சொல்கிறது, அந்த மாதிரி நான் இதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடித்து பேசிகிட்டு இருக்கான். ஜின்மேனையும் கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க.
ஜின்மேனும் ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். ஷூட்டர் சொல்லியிருப்பான், அவன் மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடையே இருந்திருக்க முடியாது. எல்லாத்த விடவும் நம்மளோட உயிர் தானே நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருப்பான். அதே நேரத்தில் பாஸும் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ கோர்ட்டில் கேட்கும்போது ஜின்மேனும் நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நாயை இப்போயே கோத்து விட்டுருந்தா இவ்வளோலாம் பண்ணியிருக்குமா? பாஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதை பற்றி தான் நினச்சி பார்க்குறான். ஒரு கண்டிஷன், இனிமேல் என்னோட எந்த ஆப்ரேஷன்லேயும் அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பாஸும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டும் பேலுக்கு சாதகமாக வந்துடுது. எல்லாரும் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காங்க. ஜின்மேன் கடுப்பில் தான் வந்துட்டுருக்கான். பத்தாக்குறைக்கு ஷூட்டர் வேற. நம்மளோட லீடர் எப்போவுமே நேர்மையை கடைப்பிடிக்கிறவர் இன்னைக்கு பொய்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வாயை மூட்றியா அப்படின்னு சொல்லி பேசின் கத்திட்டு இருக்கான். ஷூட்டரும் பேசன் பக்கத்தில் போய் பேசும்போது தயவுசெய்து பக்கத்தில் வராத, பல்லு விலகனே அப்படின்னு சொல்லி பங்கமாக கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கான். 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போகும்போது பேசன் டக்குன்னு கழுத்தில் கத்தி வச்சிடறா. கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஜின்மேன் கத்தவும் சரின்ட்டு சொல்லிட்டு அந்த இடமே அமைதியாகுது. புதுசாக ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜின்மேன் கேட்டுட்டு இருக்காங்க, நான் தான் என்னோட ஆப்ரேஷனுக்கு பெயில் வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது, நானும் என்னோட ப்ராமிஸை காப்பாற்றணும் தான் நினச்சேன், ஆனால் இது ரொம்ப பெரிய மிஷின், ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமும் கூட. ஸோ கண்டிப்பாக பெயில் இருக்கிறது நல்லது தான். புரிஞ்சுக்கோ, இந்த மிஷினில் நம்ம லூஸ் பண்ணிடவே கூடாது, இதனால பெரிய லாஸ் வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்மேனும் சரின்னு சொல்லி கடுப்பில் இருக்கான். பாஸும் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இவனை உயிரோட கொண்டு வா, பேல் இவனை கொல்றது காட்டியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மிஷினுக்காக எல்லாரும் வந்து இறங்கிட்டாங்க. இங்கே ஜின்மேனும் பேலு கூப்பிட்டு, இங்கே பாரு, தேவையில்லாமல் யாரையும் கொன்னுட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பேல் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். எனக்கு ஆன்சர் பண்ண அப்படிங்கும்போது கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான். நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எழுத்து பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த கோர்ட்லேயே நீங்கள் என்னை மாட்டி விட்டுருப்பீங்க தானே, நீங்கள் என்னை கொல்ல நினைக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இங்கே நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லி ஜின்மேன் சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் எதுவுமே பேசாமல் போயிடுறான். பேல் பண்ணுற இந்த கேவலமான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணவே சில பேர் அவன் கூட இருப்பாங்க. அதே மாதிரி ஜின்மேனுக்கு சப்போர்ட் பண்ணவும் சில பேர் இருக்காங்க. 2 சிவிலியன்ஸ் இருக்காங்க. போயும் பேல் கண்ணில் போய் பட்டு தொலைச்சிடுறாங்க. இவன் கையிலேயே மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டிஃபென்ஸ்க்கு ஷூட் பண்ணுறது தப்பு இல்லை இல்லையா? அதனால பேல் என்ன பண்ணுறான், அவங்க கிட்ட ஒரு கத்தி கொடுக்குறான். இவங்கெல்லாம் பயங்கரமான வெப்பன்ஸ் வச்சுக்கிறாங்க. பாவம், அவங்களும் உயிர் தப்பிக்கிறதுக்காக கத்தியை வச்சு போராடிட்டு இருக்காங்க. இங்கே பேலும் அவங்கள கொண்டு ரசிச்சிட்டு இருக்கான். ஜின்மேனோட இந்த மிஷன் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வரணும் உயிரோட, அதுதான் இல்லையா? ஸோ அவனும் மெயினான ஆளை கண்டுபிடிச்சிடுறான். ஜின்மேன் ஒருத்தவங்களை பிடிக்க வந்திருப்பாங்க இல்லையா, அவன் பயங்கர மோசமானவன். ஒரு ரூமில் நிறையா பொண்ணுங்க பாவம் அழுதுட்டு இருக்காங்க அரைக்கு ஒரு ட்ரெஸ்ஸோட. எங்களை எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற யார்கிட்ட, பேல்கிட்ட தான். அவன் சும்மாவே எல்லாரையும் கொன்று சாகடிச்சு சந்தோஷப்படுறவன் இப்படி மாட்டவும் ஒரு குண்டு தூக்கி உள்ளே போட்டு விட்டுறான். அவங்களும் வெடிச்சு அங்கேயே இறந்து போயிடுறாங்க. ஜின்மேனும் அங்கே வந்து பார்த்துட்டு, இதை நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி பேல்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்காங்க. துப்பாக்கி எடுத்து பேலை நீட்டும் போது பேலும் அவன் துப்பாக்கி எடுத்து நீட்டுறான். இங்கே 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஆப்போசிட்டாக துப்பாக்கி வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, முதல்ல இந்த மிஷினை முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே ஜின்மேன் அந்த இடத்த சுற்றி வேற யாராவது எனிமிஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்மேனை ஒரு பொண்ணு கொல்ல வரா. ஆனால் ஜின்மேன் அவளை கொல்லலை. அவள் ரொம்பவே பார்க்க பாவமாக இருக்கா. வேற யாரும் இல்லை, மின்னேயி தான். இந்த பொண்ணையும் பிடிச்சிட்டு வந்து கஷ்டப்படுத்திருப்பான் போல். இப்போ மின்னையும் கேட்டுட்டு இருக்கா, என்னை கொல்றதுனா இப்பயே கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜின்மேன் யார் நீ அப்படின்னு சொல்லி கோட்டெல்லாம் எடுத்து பூத்தி விட்டுட்டு இருக்கான். இங்கே ஒரு பக்கம் அந்த பில்டிங்கை வெடிக்க வைக்கிறதுக்காக நிறையா பாம்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்மேனும் எதுவும் பேசாத, அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறாங்க. இங்கே எல்லா ஆஃபீஸர்ஸும் பாம்லாம் செட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே எல்லாரும் வந்த வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிட்டாங்க. ஜின்மேனும் அவனோட கொலீக்ஸ் கிட்ட அங்கே போயிட்டு பேலுக்கு இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அமுச்சு வைக்கிறாங்க. பேலும் ஜின்மேனை பார்த்துட்டு தான் அங்கேருந்து போகிறான். இங்கே ஜின்மேனும் அந்த பில்டிங்க்கு வந்துடுறான். மின்னையை காப்பாற்றுறதுக்காக உனக்கு வாழ்ந்துமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி மின்னையும் தலையாட்டுறா. சரி வா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பேல் வந்துடுறான். ஜின்மேன் இந்த வேலை தான் பண்ணுறான்னு சென்ஸ் பண்ணிட்டான் போல், ஷூட் பண்ணுறான். மின்னையும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ பேல் தான் பேசிகிட்டு இருக்கான், நான் ஏன் இந்த வேலையை சூஸ் பண்ணேன் தெரியுமா, எனக்கு கொள்றதுனா ரொம்ப பிடிக்கும்டா, சிம்பிளான ரூல்ஸோட நிறையா மணி கொடுக்கும்போது நான் ஏன் இந்த வேலையை செய்யக்கூடாது, நீ ஒன்றும் சரியானவன் மாதிரி பேசாத, நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி பேலும் சொல்லிட்டு இருக்கான்.
இங்க ஜின்மேனும் பேலும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சண்டை காட்சிகள்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். பேலும் ஜின்மேனை கொல்ற அளவுக்கு போயிடுறான். கரெக்டா ஒரு புல்லட் வந்து பேலோட கண்ல இறங்குது. யாருன்னு பார்த்தா மின்னே தான் ஷூட் பண்ணிருப்பா. அவ ஒரு பக்கம் நடுங்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் கன் எடுத்து ஷூட் பண்ணதுனால இங்க ஜின்மேனும் பேல் அடிக்கும்போது பேல் சொல்லிட்டு இருக்கா, நல்லா கேட்டுக்கோ, எனக்கு கொல்லணும்னு நினைச்சா இப்பயே கொன்னுரு. ஒருவேளை நீ மட்டும் என்னை கொல்லாம விட்டுட்டேன்னா நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட ஃபேமிலின்னு ஒருத்தர் விடாம எல்லாரையும் கொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜின்மேனுக்கு இன்னும் கடுப்பாகுது. போட்டு கொல்ல நினைக்கும் போது பாம்பு வெடிக்கிறதுக்கு வேற கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்கு. சரின்னு சொல்லி 2 பேரும் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்க அவன் மயங்கி தான் போயிருப்பான். பாம்பும் வெடிச்சிருக்கும். பேலும் இறந்துட்டான். இங்க ஜின்மேனை தான் பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்மேனும் சொல்றாங்க, மீதி உயிரோட இருந்தவங்களாம் என்னை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. பேல் தான் நல்ல வேலையா என்னை வந்து காப்பாத்தினான். நடந்த சண்டையில் நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். பேலோட பாடியை ரெக்கவர் பண்ணலான்னு நினைக்கும் போது பாம்பு வேற ஆக்டிவேட் ஆயிடுச்சு. டைம் கிடைக்காததுனால அங்கேருந்து வெளியே வரதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாரும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாங்க ஜின்மேன் தான் பேல போட்டு தள்ளி இருக்கணும்னு. ஏன்னா இவங்க 2 பேருக்கு தான் ஆகவே ஆகாது இல்லையா. இங்கே பாஸும் விட்டுறாங்க. இங்கே ஜின்மேன் பாஸ் கிட்ட வந்துட்டு எனக்கு பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த ஷூட்டர் பயங்கரமான பாய்சன் பாட்டிலாக இருக்கான். ஏன்னா இப்போ பேல் இருந்ததுக்கு அவனோட கபோர்டில் ஏதாச்சும் தேருமான்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரு வாட்சும் இருக்கு கோல்டன் கலரில். அதை எடுத்து கையில் கட்டிக்கிறான். பேல் இறந்துட்டதா தானே எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு முன்னாடி மரியாதை செலுத்திட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஜின்மேன் போனதுக்கு அப்புறம் இந்த பாஸும் யாருக்கோ கால் பண்ணி ஜின்மேனை யாராவது கண்காணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிட்டு இருக்கான். ஜின்மேனும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவனோட வீட்டுக்கு போலான்னு தான் இருக்கான். அவனுக்கு யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே நேரத்துல சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளு கீழே சாவியை போட்டு போறாங்க. ஜின்மேனும் அந்த சாவியை எடுத்துக்கிறான். எப்படியும் அவங்களுக்கு தெரியாம வந்தானான்னு தெரியல. ஜின்மேனும் அந்த சாவியை எடுத்துக்கிறான். வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவங்க அண்ணாவுக்கு தான் கால் பண்றான். அவங்க அண்ணாவும் உன்னோட வாய்ஸை கேட்டே 8 வருஷம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் மாற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சீசைடில் இவங்க அண்ணா கண்டுபிடிச்ச மாதிரி. லைக் அப்படி நடக்கல, இதுதான் நடந்துச்சு போல். ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ஜின்மேனை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க. ஜின்மேனும் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். கீழே ஒரு குட்டி பாப்பா நின்றுட்டு இருக்கா. அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஜின்மேன் கேட்கும்போது ஜியான் அப்படின்னு சொல்கிறா. ரொம்பவே க்யூட்டாக சிரிக்கிறா. ஜின்மேனும் அவளை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே டைட்டில் கட் பண்ணால் இங்கே ஷூட்டர் தான் தனியாக ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. கன்னை நீட்டிகிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, பேல் நீயா அப்படின்னு சொல்லி கையில் போட்டிருக்க கோல்டன் வாட்சை மறைச்சிட்டு இருக்கான். யாரோ 3 பேர் தான் காமிக்கிறாங்க. அவங்க பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. லியோ ரைஸ் ரொம்பவே டேஸ்டானது அப்படின்னு சொல்லி ஜின்மேனுக்கு சொந்தமானதாச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அது ரைஸை பற்றினது இல்லை, வெப்பன்ஸை பற்றினது. அப்படியே கட் பண்ணா முன்னையே ஜின்மேனுக்கு எப்படியோ காப்பாற்றிருப்பாங்க. இன்னொரு மிலிட்ரி ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ பத்திரமா பார்த்துக்க சொல்லி. அந்த ஃப்ரெண்டும் முன்னையே கேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஜின்மேன் அவங்க ஃபேமிலி பிக் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பிக்கு தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துருப்போம். இங்கே ஜின்மேனோட அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுது. அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பையன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உன்னோட அண்ணா நீ நல்லா பார்த்துக்கோ, ஜியானோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஜின்மேன் சொல்லும்போது என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் உண்மையாலுமே ஒரு நல்ல லைஃப் தான் லீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ போய் ஜியானோட வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இல்லை அண்ணா வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜின்மேன் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை பரவாயில்ல நான் என்னை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜின்மேனை அவங்க அம்மாவும் அனுப்பி வைக்கிறாங்க. ஜின்மேனும் ஏதோ ஒரு யோசனையோட தான் இங்கேருந்து வெளியே போகிறான். முன்னையே கூட ஒரு நல்ல மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட ஜின்மேன் பார்த்துக்கிறதுக்காக விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் முன்னையும் இருக்கா. அந்த பார்சல்குள்ளே இருக்கிறது எல்லாமே கன்னோட பார்ட்ஸ் தான். ரைஃபிள், புல்லட்ஸ்னால் எல்லா பார்ட்ஸும் தனித்தனியாக தான் இருக்குது. இங்கே சிசிடிவி கேமராவில் யாரும் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் ஒரு கன்னை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, ஜின்மேன் தான். தன்னோட ஃப்ரெண்டை பார்த்ததுல 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தா முன்னையை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜின்மேனை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே அந்த நல்ல மிலிட்ரி ஆஃபீஸரும் சைடில் பார்த்தா அந்த கன் எல்லாமே நான் சேர்க்கப்பட்டிருக்கு, ஷூட் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருக்கிறத பார்க்குறாங்க. இங்கே ஜின்மேனும் அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்னஸை பற்றி எப்படி பெருசாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் சொல்கிறாங்க முன்னையே அந்த கன்னை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஜின்மேனும் ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஜின்மேனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, பேல் தான்.
ஒரு குடும்பத்தை குழி தோண்டி பொழைக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஷூட்டரும் அதுக்கு மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்க இன்னொரு ஆஃபீஸருக்கு மனசு சரியில்லை, இதெல்லாம் ரொம்பவே தப்பு, அவங்களோட ஃபேமிலி மேலே கை வைக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, யாருக்கு இஷ்டம் இல்லையோ இங்கேருந்து போகலான்னு சொல்லி பேல் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த ஆஃபீஸரும் அங்கேருந்து கிளம்பும்போது, உனக்கு குடும்பம் இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி, இங்கேருந்து போனால் உன்னோட குடும்பத்தை கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் ஜின்மேனோட அம்மாவை பேலும் கொன்னுடுறான். அதே சீனை கட் பண்ணால் அடுத்து ஃபியூனரல். உனக்கு உண்மையாலுமே தெரியுமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருக்குது, அட்டாப்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜின்மேன் பேசிகிட்டு இருப்பாங்க. விளையாடாத, அவங்களுக்கு வயசாகுதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணாவும் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை தான் காமிக்கிறாங்க. ஜியானை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஜின்மேனோட அனுப்பிச்சி வச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் ஷூட்டர் அந்த இடத்துக்கு வரானா ஜின்மேனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகுறான். நைஸாக பேசி அவங்க 2 பேர்த்தையும் ரூஃப் டாப்க்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். ஜொன்மேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இங்கே 2 பேரையும் மாடிக்கு கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் பேலும் நின்றுட்டு இருக்கான். இங்கே ஜின்மேனும் அந்த நல்ல மிலிட்ரி ஆஃபீஸருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, எனக்கு ஏதோ தப்பாக படுது, நீ ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் சிசிடிவியை செக் பண்ணிடுற அப்படின்னு சொல்லி. இங்கே யாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல. பார்த்தா அந்த நல்ல மிலிட்ரி ஆஃபீஸரோட தம்பி மாதிரி தான் தெரியுது. நீ இதை சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அந்த குட்டி பையன் வேற யாரும் இல்லை, பிளாக் மாஸ்க்காக வந்திருக்கான் இல்லையா, அவன் தான் சின்ன வயசுல இருக்கும்போது. இங்கே ரொம்பவே பாவமா 2 பேர்த்தையும் பயங்கரமாக அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இங்கே நடக்கிற கதை என்ன தெரியுமா, உனக்கு வேற யார்கிட்டயோ அஃபேர் இருக்கு, அதோ உன்னோட ஹஸ்பண்ட் பார்த்தோம் உன்னை கொண்டுட்டு அவனும் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கதற ஹஸ்பண்டையும் கொண்டுட்டு இந்த பொண்ணையும் கொண்டுடுறாங்க. இது எல்லா விஷயமும் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஜின்மேனுக்கு கால் வருது, நான் ஜொன்ஷோல் பேசுகிறேன், இந்த மாதிரி பேல் உயிரோடு இருக்கான், உன்னோட ஃபேமிலியை தான் நெருங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஜியான் பாப்பாவையும் தனியாக விட்டுட்டு ரெடெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து ஜின்மேன் போகிறான். பாப்பாவும் வீட்டுக்குள்ளே தனியாக நின்றுட்டு இருப்பா. யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. இவ்வளோ ரெடல் கேட்டிருப்பாங்க, ஆன்சரே வந்திருக்காது. கதவை உடச்சிட்டு வரும். பாப்பா ரொம்பவே பயந்து போயிருப்பா. இவளை கொல்ல வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல நல்ல மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து அவங்களோட சண்டை போட்டு எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. அதே நேரத்தில் அங்கே ஷூட்டரும் இன்னொருத்தனும் பாப்பாவை கொல்றதுக்காக வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த நல்ல மிலிட்ரி ஆஃபீஸரும் கையில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு அங்கே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஷூட்டரும் அவங்களும் தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாப்பா ஒரு ரூம்குள்ளே ரொம்பவே பயந்து போயிட்டுருக்கா. ஜின்மேனும் காரை ஓட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. வழியில் ஒரு வண்டி இருக்கிறதுனால அவங்களால அதுக்கு மேலே மூவ் பண்ண முடியல. ஒரு லேடி வந்துட்டு என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, உங்களோட ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு ட்ரக் வந்து மோதுது. அதே நேரத்தில் பாப்பாவும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கதவை லைட்டாக திறந்து பார்த்துருப்பா. கொல்றதை கண்ணு முன்னாடி பார்த்து ரொம்பவே பயந்து போயிருப்பா. இங்கே அந்த ட்ரக்லேருந்து நிறையா பேர் இறங்குறாங்க ஜின்மேனை கொல்றதுக்காக. பயங்கரமாக ஷூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஜின்மேன் என்ன பண்ண போகிறோனோ அப்படின்னு இருக்கும்போது கரெக்டாக கார் டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு பெரிய ஒரு கன்னை எடுத்துகிட்டு அங்கே இருக்க எல்லாரையும் ஷூட் பண்ணுவாங்க. பார்க்கவே செம்ம மாசாக இருக்கும். ஜின்மேனும் அங்கே சண்டை போட வந்தானே அவனை பிடிச்சி பேல் உயிரோடு இருக்கானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், என்கிட்ட சொன்னதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். பயங்கரமாக ஃபைட் போயிட்டு இருக்கு. இங்கே அந்த ஷூட்டரும் குட்டி பாப்பாவை பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பான். அவளும் கீழே குதிச்சு எப்படியோ ஓடி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பா. ஆனால் கடைசியில் ஒரு வண்டியில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்படியே இந்த பக்கம் முன்னை பார்த்துட்டு இருக்கா சிசிடிவி கேமில் பேலோட ஆளுங்க 2 பேர் வந்துட்டு இருக்காங்க கையில் கன்னோட. எப்படியோ அவங்கள சமாளிச்சு அவங்க 2 பேரையும் முன்னையை கொண்டுடுறா. அந்த இடத்துலையும் ஃப்ளக்சுவேஷன் ஆகி ஃபயர் ஆகுற மாதிரி செட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துடுறா. பேசனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கான். அவனோட வீடு கதவு திறந்துருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு கையில் கத்தியோட கொல்றதுக்கு ரெடியாக வந்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா பிளட் கரையோட ஜின்மேன் தான் அங்கே படுத்துட்டு இருக்காங்க. பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஜின்மேனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறான். நீ ஏன் இந்த மிஸ்டேக் பண்ண, எதுக்கு பேல கொன்ன அப்படின்னு சொல்லி பேசன் கேட்கும்போது இந்நேரம் அவன் ஜெயிலில் இருந்திருக்க வேண்டியவன் அப்படின்னு ஜின்மேன் சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை ரொம்பவே கொடூரமாக கொண்டு இருப்பான் இல்லையா, அதெல்லாத்தையும் ஜின்மேன் நினச்சி பார்த்துட்டு அவனை கொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஜின்மேனும் பேசன்ட் அந்த கன்னை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். பேசனும் பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இங்கே பேலை தான் காமிக்கிறாங்க. கீழே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி முன்னையும் மிஸ் ஆகிட்டா அப்படின்னும் போது பேலுக்கு ரொம்பவே கோவம் வருது. அங்கே இருக்கவங்கள பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு
பாஸும் வந்துடுறான். என்னதான் இவங்க ஜின்மேனோட ஃபேமிலியில் இருக்க 3 பேரை கொன்னாலும் இவங்க சைடில் ரொம்பவே லாஸ் இருக்கிறதுனால அதை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ இதை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு பாஸ் சொல்லும்போது, நான் நிறுத்தினாலும் ஜின்மேன் நிறுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போதும் நீ செஞ்சு வச்ச ப்ராப்ளம்லாம், இதுக்கப்புறம் எங்களோட கம்பெனி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாஸும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேலும் கேட்குறான். குட்டி பாப்பாவை கொல்றதுக்காக ஹாஸ்பிட்டல்லையும் நுழைஞ்சிருப்பாங்க. பாப்பா எப்படியோ சென்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஒரு மார்ச்சரி ரூமுக்கு போயிருப்பா இல்லையா, அப்படியே ஜின்மேனை தான் காட்டுறாங்க. பாப்பா எங்க போற அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேம் மூலமா ஒருத்தனை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் ஜின்மேன் போட்டு தள்ளிட்டு நேரா பாப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் வரான். அங்க பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு எப்படியோ பாப்பாவையும் காப்பாத்திடுறான். பேலும் ஜின்மேனை கொல்றதுக்காக அந்த ஃபியூனரல் ஹால்குள்ள வந்துடுறான். ஃபியூனரலுக்கு வந்தவங்க எல்லாம் இடையில கிராஸ் பண்ணவும் பேலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கடைசியில அங்கேருந்து ஜின்மேன் எப்படியோ எஸ்கேப் ஆயிருப்பான். இங்கே தான் பாஸ் இருப்பான் இல்லையா, வீட்டுக்கு வரான். ஹாப்பி பர்த்டே கிராண்ட்பா அப்படின்னு சொல்லி பேர பசங்கள்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் சந்தோஷமா சிரிச்சுட்டு உள்ள போகிறான். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. வேற யாரும் இல்லை, ஜின்மேன் தான். அவனை பார்த்ததும் பாஸும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. 2 பேரும் தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, என்னோட சைடில் நீங்கள் 4 பேரை கொண்டுட்டீங்க. என்னோட அம்மா, என்னோட அண்ணா, அண்ணி, அப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் கூட. இதெல்லாம் உங்களுக்கு போதலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். போதும், இதோட நிறுத்திக்கோங்க, நானும் இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜின்மேன் சொல்லவும், உடனே பாஸும் பேலுக்கு கால் பண்ணி போதும் இதோட அவன் ஸ்டாப் பண்ணிக்கிறானா, நீயும் ஸ்டாப் பண்ணிறியா அப்படின்னு சொல்லும்போது பேலும் சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஜின்மேனுக்கு தெரியும் இப்போ இவனுங்க ஸ்டாப் பண்ணாலும் அப்புறமே கண்டிப்பாக இவனுங்க சும்மா விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நமக்கு ரொம்பவே லாங் டேர்ம் தேவைப்படுற பிளான் மாதிரி ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு எம்டியான லேண்டை பார்த்துருப்பாங்க. அதில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஜின்மேனும் அந்த குட்டி பையன் இருப்பான்ல பிளாக் மாஸ்க், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்கான். மின்னையும் யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கிறதுனால டக்குன்னு மின்னையும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி அவங்க தலையிலேயே கன் வைக்கிறது. வேற யாரும் இல்லை, பேசன் தான். பேசன் தான் ரொம்ப திறமைசாலியான ஆளாச்சு. மின்னைகிட்ட இருக்க கன்னை பிடிங்க அவன் முன்னாடியே நீட்டிட்டு இருக்கான். அந்த கன்னையும் திருப்பி கொடுத்துட்றான். இங்கே ஜின்மேன் நினச்ச மாதிரி ஒரு வீடியும் கட்டிட்டாங்க. அந்த இடத்துக்கு குட்டி பாப்பாவை கூட்டிட்டு வராங்க. குடோனில் அந்த பிளாக் மாஸ்க்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஜின்மேனும் அவனை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். அதே நேரத்தில் மின்னைக்கு இங்கே பேசன் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். பயங்கரமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். ஜின்மேன் தூங்குனா கூட கனவுல பேல் வந்து கொல்ற மாதிரி வருது. அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அவன் செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஜியானுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான். தூரத்தில் ஜியானும் உண்டிகோலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. ஜின்மேனும் ஜியான் பக்கத்தில் போயிட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கன்னை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்னோட பார்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதை எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கலாம். அப்படியே எங்கள் ஷூட்டரையும் அவனோட ஆளுங்களையும் தான் காட்டுறாங்க. என்ன இது, நீ தனியாக முடிச்சிருப்பேன்னு பார்த்தா எங்களெல்லாம் கூப்பிடுறியே, ரொம்ப வீக்காக இருக்க போல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கா. உங்களெல்லாம் கூப்பிட்றது எனக்கு அசிங்கம் தான், ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம நினைக்கிறத விட அது ரொம்பவே டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷூட்டரும் சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதுதான் சரியான டைம், நைட்லேயும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகிடுறாங்க. அப்படியே டைட்டில் போட்டு சீரீஸ் ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் எபிசோடில் மின்னைக்கு வர பயங்கரமாக அடிபட்டிருக்கோம் இல்லையா, அவளை கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. பேசன் தான் அவளை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் டனல் மாதிரி இருக்க இடத்துல பிளாக் மாஸ் பார்த்துட்டு இருக்கான். கன் பவுடர் ஸ்மெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி எதையோ பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். 14 வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன், ஆனால் இங்கிட்ட கூட உனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா ஜின்மேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து சொல்லிட்டு இருக்கான். குடோன் மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதை ஷாப்பிங் மால்னு சொல்கிறாங்க. அங்கே ஜோங் இன்னும் தொங்கிட்டு தான் இருக்கான். பயங்கரமாக பூச்சி காத்திட்டு இருக்கான். இங்கே மென்னையும் படுத்திருக்கா. ஜியான்ட்ட சொல்லிட்டு இருக்கா, டெத் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்கேரியானது இல்லை அப்படின்னு சொல்லி. ஜியானும் நீங்கள் என்னோட அங்கிள் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஷூட்டர் திரும்பவும் வந்துடுவான், நம்ம அதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பேசன் வரான். நம்ம ஷாப்பிங் மால்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிளாக் மாஸும் வந்திருக்கான். இல்லை நம்மளால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோங் தான் தலைகீழ தொங்கிட்டு கத்திட்டே கிடப்பான் இல்லையா, ஒரு வழியா எப்படியோ கயிறு கட்டாகி கீழே விழுந்துடுறான். கேட்ட வார்த்தையில பயங்கரமா எல்லாரையும் பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஆனா அவங்க கேட்கறதுக்கு தான் யாருமே இல்லையே. சிஸ்டம் முன்னாடி போய் உட்காந்துட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏன் இப்போ ஷாப்பிங் மால் போக முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக் மாஸ் கிட்ட கேட்கும்போது அவன் கதையாக சொல்லிட்டு இருக்கான். யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பொறுமையா எழுந்துட்டு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ பொறுமையா சொல்லு அப்படின்னு. ஜின்மேன் நிறைய போபி ட்ராப்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி நமக்கு தெரியக்கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஷாப்பிங் மால் ஃபுல்லா மேனேஜரோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அவங்க இல்லாதப்போ நான் பார்த்துக்குவேன். இப்போ அவர் இறந்ததுனால அதோட கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆகுது. ஜியாண்டா அது மட்டும் இல்லாமல் இந்த 14 வருஷமாக இந்த ஷாப்பிங் மாலில் யாரோ ஒருத்தவங்க அட்டன் பண்ணி தான் இருந்தாங்க. ஒன் டைம் கூட அட்டன் பண்ணாமல் இல்லை.
அதனால தான் சொல்றேன் மேனேஜர் லீவ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜியான்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு வேளை லீவ் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. புரோட்டோகால் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லவும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ஷாப்பிங் மால் ஃபுல்லாவே ஷெட்யூல் நேரம் ஆயிடும். சரி ரீஸ்டார்ட் ஆகி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜியான் கேட்கும்போது 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி இங்கே பிளாக் மாஸ்க்கும் சொல்லிட்டு இருக்கா. இன்னும் 20 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டமில் யாரோ இன்டரப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வேற யாரும் இல்லை, ஜோங் தான் இங்கே உட்காந்து நோண்டிட்டு இருக்கான். பயங்கரமா கப்படிக்குது, நான் வேற குளிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஜியான் பேசன் கிட்ட நீங்களும் ஒரு கில்லர் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. பேசனும் ஜியானை சமாதானப்படுத்த வரும்போது இல்லை தொடாதீங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க அப்புறமே எல்லாத்தையும் எனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரின்னு சொல்லி பேசனும் சொல்லிட்டு இருக்கான். இங்க பிளாக் மாஸ்க்கும் ஜியான்ட்ட சொல்லிட்டு இருக்கான். நான் தான் உன்ட்ட அப்பவே சொன்னேன்ல ஜோங்கோ நம்ப வேண்டான்னு, அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஷாப்பிங் மாலில் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர காண்டாயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க போது பின்னாடி அந்த ரோபோ டாக் இருக்கும் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த ரோபோ டாக்லேருந்து அல்ட்ராசோனிக் வேவ் மாதிரி ஒன்று ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. இங்கே இருக்கவங்களால தாக்கு பிடிக்க முடியல, பயங்கர சவுண்டாக இருக்குது. எல்லாரும் அதை ஷூட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் சுத்தமாக முடியல. பிளாக் மாஸ்க்லாம் மயங்கே விழுந்துட்டான். ஜியான் தான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இதே நேரத்தில் ஒரு கார் வேகமாக இடிச்சிட்டு வந்து உள்ளே நிற்குது. ஷூட்டர் அவனோட ஆளுங்க எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. முன்னே தான் ஷூட் பண்ணுறானுங்க. பாவம் அந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி முடியல, இப்போ ரொம்பவும் சஃபர் ஆகிட்டு இருக்கா. இங்கே பேசனும் நீங்கள் 2 பேரும் என் கூட ஹெல்லுக்கு வரத்துக்கு தயாராருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஷூட்டர் வந்துட்டு ஜியானை தேடி போயிட்டு இருக்கான். உன்னோட 10 வயசில் நானும் இந்த மாதிரி ஒன்று தேடி வந்துட்டு இருந்தேன். உனக்கு இதெல்லாம் தேஜாவு மாதிரி இல்லையா? என்ன அப்போ விண்டோ இருந்துச்சு, நீ தப்பிச்சு போயிட்ட. உண்மையை சொல்லணுமா, நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆனால் என்ன இப்போதான் விண்டோ இல்லை, நீ தப்பிச்சு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜியானை தேடிட்டே இருக்கா. ஜியானும் ஷூட்டரோட சண்டை போட்டுட்டு இருக்கா. பட் அவளாலையும் சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்தில் இங்கே பாரு, நான் உன்னை கொல்லலாம் போகிறது கிடையாது, உன்னை யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷூட்டர் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து பிளாக் மாஸ்க் வந்து அட்டாக் பண்ணுறான். அவன் கூடயும் ஷூட்டர் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜியானும் அங்கேருந்து ஓடி வந்துடுறா. ஷூட்டர் அவனையும் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிட்டாரான். இங்கே வெளியே வந்து பார்க்கும்போது முன்னையெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு சஃபர் ஆகிட்டு இருக்கா. பேசன்லாம் பயங்கரமாக சண்டை போட்டு அவனும் டயர்டாயிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா, நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பேசனை கொல்றதுக்காக 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தனை பேசன் எப்படியோ கொண்டுட்டான், இன்னொருத்தவனுக்கு பயங்கர காண்டாகுது. இதே நேரத்தில் ஜியான் வேற இவனை கொல்றதை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறா. வெளியே வந்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறா. அந்த ஷாப்பிங் மால் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போயிடுறா. ஜியானை ஃபாலோ பண்ணிகிட்டே ஷூட்டரும் வந்துடுறான். ஜியானும் அங்கே கீழே கிடக்கிறவங்கள்ட்டேருந்து ஒரு கன் எடுத்துகிட்டு ரெடியாக நின்றுக்கிறா. இங்கே அந்த ஷூட்டர் வர வழியெல்லாம் ஃபுல்லாக டெட் பாடியாக இருக்குது. எல்லாம் முன்னே தானே போட்டு தள்ளியிருப்பா. அதுலேயும் ஒரு மொட்டை பாஸ் மாதிரி ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனு கூட ஷூட்டருக்கு ஃப்ரெண்டாச்சே. ஷூட்டரும் அவனை பார்த்துட்டு ஈஸியாக பாய்சன் வச்சு ஒன்றையும் தோக்கடிச்சிட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில் இருக்க மோதிரத்தை கழட்டிக்கிறான் ஷூட்டர். இன்னும் அந்த புத்தி மாறவே இல்லை போல். ஜியானை தான் தேடிட்டு இருக்கான். ஜியானையும் பார்த்துறான். ஜியானும் ரெடியாக வச்சுருக்கா கன்னு. இவனும் சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு பதஷ்டப்படாத, உனக்கு தான் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியல தானே அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். ஜியான் கேட்குறா, நீ தானே என்னோட அப்பா அம்மாவுக்கு ஒன்னது அப்படின்னு சொல்லி. ஷூட்டரும் உன்னோட அங்கிள் மட்டும் என்ன நல்லவன் நினச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி சவுண்ட் கேட்கவும் 2 பேரும் ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஷூட்டர் அதான் கேப்னு சொல்லி அங்கேருந்து ஒளிஞ்சுக்கிறான். அதனால ஜியானும் ஒளிஞ்சுக்கிறா. வெளியே வந்துட்டு இருக்கா. ஜோங் பழக்கம் போல் வந்துட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில கத்திக்கிட்டு இருக்கான். ஜியானை போட்டு ரொம்பவே திட்டிகிட்டு இருக்கான். உனக்கு என்ன ஃபைட் தெரிஞ்சா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அதுவும் என்னப்போ என்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பயங்கர கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அந்த கன்னை வச்சு ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த கன்னும் ஃபயர் ஆக மாட்டேங்குது. பின்னாடி ஷூட்டரும் வந்துடுறான். இது ஃபயர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் கன்னை ஷூட்டர் வாங்கிக்கிறான். உனக்கெல்லாம் புல்லட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுத்தியில எடுத்து ஜுங்க அங்கேயே போட்டு தள்ளிடுறான். ரொம்ப பயங்கர டெரராக காமிச்சு காமெடியாக செத்த ஒரே வில்லன் இவன் தான். ஷூட்டரும் இவனுக்கு கொன்னதுக்கு அப்புறம் தான் நின்று யோசிச்சுட்டு இருக்கான். ஜியானா தானே இவ்வளோ நேரம் இவனும் திட்டிருப்பான், அவளை கொல்றதுக்கு தானே வந்திருப்பான். இவனும் நம்மால் தான் போலையே, நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமே, பரவாயில்ல இவன் பேசின பேச்சுக்கலாம் இவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜியானை கொல்றதுக்காக ஷூட்டரும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜியான் எப்படியோ ஷாப்பிங் மாலில் இருக்க வெப்பன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் முடிஞ்சிருக்காது. அதுக்காட்டியும் ஷூட்டர் வேற வந்துடுவான். அவனும் அந்த ஷாப்பிங் மாலில் பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படா இவங்க செய்கிறாங்க, இவங்களுக்குலாம் டைம் இருக்கா, ரொம்ப காசு செலவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஜியானும் ஒரு பக்கமாக போய் ஒளிஞ்சிக்கிறா. இந்த ஷூட்டரும் தேடிட்டே சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நல்லா கண்ணாமூச்சி விளையாடுற, பேசாமல் நான் உன்னை ரிக்ரூட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி.
உன்னோட அப்பா அம்மாவை நான் கொன்னதா நீ கேட்டல? ஆமா, நான் தான் கொன்னேன். அவங்க ரொம்பவே நல்ல பீப்புள். யோசிச்சு பாரு, உன்னோட அங்கிளும் நிறைய பேரை கொன்றிருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ உன்னோட அங்கிளும் மோசமானவங்க தானே அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டே பாம்பு செட் பண்ணிட்டு இருக்கான். பாவம் இங்க ஒன்று தனியா தவிக்க விட்டுட்டு அவன் வேற இறந்து போயிட்டான். இப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கும்போது ஜியான் தெரியாதனமா அந்த ட்ராப்ல வந்துடுறா. அதனால பாம்பும் வெடிக்குது. ஜியானும் அங்கிட்டு போய் விழுகிறா. அவளோட கன்ல புல்லட் வேற இல்ல போல. இது வேற அந்த ஷூட்டருக்கு தெரிஞ்சு போச்சு. இங்க ஒரு பக்கம் பேசரோட சண்டை போட்டிருப்பான் இல்லையா? அவன் டனலை கண்டுபிடிச்சி அங்க போக ஆரம்பிச்சிடறான். ஜியானுக்கு வேற ரொம்பவே அடிபட்டிருக்கு. அவ கட்டுக்கு போட்டுட்டு இருக்கா. அப்படியே அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு போல. அதே நேரத்துல இந்த பக்கம் காமிக்கிறாங்க அந்த பிளாக் மாஸ்க் தான். அவனை ஆல்ரெடி ஷூட் பண்ணிருப்பாங்க இல்லையா? அவன் முழிச்சுக்கிறான். நல்ல வேலையா புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் வேற போட்டிருக்கிறதுனால. ஜியானை தேடிக்கிட்டு அந்த ஷாப்பிங் மால்ல வெப்பன்ஸ்க்கு நடுவுல ஒரு ஸ்லோகனை பார்க்கறான். இன்னைக்கு ஹெல்லுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் எழுதி வச்சிருப்பாங்களே, அதை பார்த்துட்டு அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. இந்த ஷாப்பிங் மாலை எப்படியும் இதுக்கப்புறம் பாபிலோன் தான் டேக் கேர் பண்ணிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஜியான் ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்து நேரா இடிச்சு விடுறா. ஷூட்டரும் ஜியானை ஷூட் பண்றான். நல்ல வேலையா அந்த ட்ரக்குள்ள ஜியான் இல்ல, வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். அவன் தூக்கி அடிச்சுட்டு போய் விழுந்த இடத்துல நிறைய எண்ணெய் வேற இருக்கு. ஜியானும் கரெக்டா கன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி நிக்கிறா. யார்ட்டையாவது கன் இருந்தா எல்லாரும் ஷூட் பண்ண முடியும்னு அர்த்தம் கிடையாது. உன்னாலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஷூட்டர் நீங்க பேசிட்டு இருக்கும்போது என்னால உன்னை நேரம் ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்க ஆயில் மாதிரி ஒண்ணு கொட்டி இருந்துச்சு இல்லையா? அதுல ஷூட் பண்ணி விட்டுறா. அவனும் நல்லா எரிய ஆரம்பிச்சிடறான். அப்பயும் அவன் சாகல. எரிஞ்சதோட பயங்கர கொலவெறியில ஜியானை கொல்றதுக்காக வரான். இந்த தடவை தயக்கம் எல்லாம் பண்ணல. நேரம் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி அவனை காலி பண்ணிட்டா. ஜியானும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ரொம்பவே டயர்டா உட்காந்துருக்கான். அந்த இடத்துக்கு பிளாக் மாஸ்க் வரான். என்னாச்சு பேசனுக்கும் மின்னைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போதான் அவளும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறா. இங்க அந்த பிளாக் மாஸ்க்கும் சிஸ்டம் முன்னாடி போயிட்டு எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜியான் கேட்டுட்டு இருக்கா. இன்னுமே நிறைய பேர் இவங்க 4 பேரையும் கொல்றதுக்காக வராங்க. இருக்கிற பேர் பார்த்தா கண்டிப்பா அவங்களால சமாளிக்க முடியாது. ஆல்ரெடி ரொம்பவே அடிபட்டு டயர்டா இருக்காங்க. வேற வண்டி விட்டு இறங்கிட்டு பயங்கர ஜாலியாலாம் பேசிட்டு இருக்காங்க. யார் யாரை கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இப்படி பேசிட்டு இருக்கதெல்லாம் தூரத்துல பேசனும் பார்த்துடுறான். இங்க பிளாக் மாஸ்க்கும் சிஸ்டம்ல காமிச்சிட்டு இருக்கான். இவங்க 4 பேருக்குமே $1,00,000 கொல்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரேட்லாம் கொடுத்துருக்காங்க. வேற யாரும் இல்ல, பாபிலோன் தான். அந்த பாஸ்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவன் தான் மாஸ்க்கும். இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி ஜியானை கேட்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நீங்க தான் இப்போ நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளாக் மாஸ் சொல்லவும் சரி என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஜோன் இருக்கும்ல நிறைய வெப்பன்ஸ் அதை தான் ஓப்பன் பண்றாங்க. முன்னையும் பாவம் ரொம்பவே திணறி போய் படுத்து கிடக்குறா. பேசனும் அங்க வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் வெப்பன்ஸ் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க நிறைய பேர் ஷாப்பிங் மால்ல எப்படி போறது அப்படின்னு சொல்லி அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும்ல அதுக்குள்ள ஃபுல்லா வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக பிளாக் மாஸ்க்கும் கையில் பாம்லாம் செட் பண்ணிட்டு யாரும் ஷூட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். இதே நேரத்தில் ஜியான் தான் மைக் பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறா. இதை முன்னையே பேசன் அப்புறம் அங்கே இருந்த எல்லா சோல்ஜர்ஸும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிளாக் மாஸ்க் அவனோட பையில் இருக்கிறத கீழே போடுறான். அது ஷூட்டரோட தலை தான். அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போதான் ஷூட்டரை கொன்னே ரொம்ப நேரம் கூட போகலை அப்படின்னு சொல்லி ஜியானும் பேச ஆரம்பிக்கிறா. ஜியான் இருக்க இடத்துல தான் சிசிடிவி கேம் இருக்கு. அதை பார்த்துட்டு எத்தனை பேர் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டு இருக்கா. பாபிலோன் உங்களுக்கு எப்படி அமௌண்ட் கொடுக்க போறாங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா இங்கேருந்து உயிரோட போகலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயான சர்வீஸும் நான் செஞ்சு கொடுப்பேன். நான் ஜின்மேனோட நாய்ஸி, நான் தான் மூர்த்த ஹெல்ப்போட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என் அங்கிளோட பிஸ்னஸ் செஞ்ச மாதிரியே என் கூடயும் நீங்க பிஸ்னஸ் செய்யலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட கோட்ஸ்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இப்போ நான் 3 எண்ணுவேன். அதுக்காட்டியும் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க எந்த சைட்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உங்களோட முடிவு தப்பா இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்க கொல்றதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா? அதுல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவங்களுக்கு ஒன்னா நமக்கு 1 டைம் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இதை எப்படியும் பாபிலோன் தான் வச்சுக்குவோம். அவனுக்கு மட்டும் தான் ப்ராஃபிட், நமக்கு ஒண்ணுமே இருக்க போறது கிடையாது. அதனால நம்ம எல்லாம் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க எல்லாரும் போகிறத சிசிடிவியில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ தான் ஜியானும் ரிலீஃப் ஆகுறா. பிளாக் மாஸ்க்கும் அவங்க போனதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இங்கே பேசன் டோர் கிட்ட வெளியே போகலான்னு வந்துட்டு மின்னையை பார்த்தா அவள் கையில் வச்சிருந்த கன் கீழே விழுகுது. மின்னையை அங்கேயே இறந்துடுறா. இங்கே ஜியானும் அங்கே உடஞ்சிருக்கிறது அங்கே ஆளுங்க செத்து இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கதறி அழுகிறா. ஏன்னா எங்கே ஆரம்பிச்சது என்ன நடந்தது அப்படிங்கிறது காட்டியும் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லையா? பத்தாக்குறைக்கு இப்போ வேற நிறைய வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
இருக்கு. ஜியான் கையில இருக்க கன்னை வச்சுட்டு ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கா. அந்த வண்டியில இருந்து ஒருத்தர் இறங்கி வந்துட்டு, இல்ல எதுவும் பண்ணிடாதுங்க, நாங்க கோட் எல்லோ அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. கோட் எல்லோனா அந்த ஏதாவது கொலை நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான். அந்த பர்சனை ஜின்மேனோட ஃபியூனரல்ல ஆல்ரெடி பார்த்ததுனால ஜியானும் எதுவுமே பண்ணல. அந்த ட்ரக்ல இருந்து நிறைய பேர் க்ளீன் பண்றதுக்காக போயிடுறாங்க. ஜியானும் வாசல்ல உட்காந்துருக்கா. அங்க அந்த கோடு எல்லோல இருக்கவங்க வந்துட்டு, நீங்க இங்க உட்காந்துருக்கிறது சேஃப் கிடையாது, நீங்க ஷாப்பிங் மால்குள்ளேயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு ஆள் அங்க வந்துட்டு புதுசா யாரோ வராங்க அப்படின்னு சொல்லவும் ஜியானும் எந்திரிச்சு வர பாக்குறா. இல்ல பரவாயில்ல, நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கோடு எல்லாம் சொல்லும் போது, இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஜியானும் வெளியே வந்துடுறா. கன்னை வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா வரது யாருன்னே தெரியல இல்லையா. அந்த டாக்ஸிலேருந்து ஜின்மேனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு அங்கிள் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாங்க. ஃபியூனரில் கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க தான் வராங்க. அவங்க யாரையோ கூட்டிகிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா ஜின்மேன் தான். ஜின்மேனை பார்த்ததும் ஜியானும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஜின்மேனுக்கும் நிறைய அடிபட்டிருக்கு. ஆல்ரெடி நடந்த இன்சிடென்ட்ல பயங்கர வீக்காக இருப்பா. தனக்கு நீ யாருமே இல்லைன்னு சொல்லி எமோஷனலாக ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பா. அது எல்லாத்துக்கும் ஆறுதலா ஜின்மேனும் இப்போ இவரோட வந்துட்டாங்க. ஸோ இதோட இந்த ஹோல் சீரீஸும் முடியுது. அடுத்த சீசன் வருமானு சொல்லி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் கொடுத்தா அதையும் பார்க்கலாம். இந்த சீரீஸோட பேரு ஷாப் ஃபார் கில்லர்ஸ். யாரோ கமெண்ட்ல கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 9 மாசத்துக்கு முன்னால வந்த கமெண்ட்டே எனக்கு இப்பதான் காமிச்சுது. ஸோ அதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சீரீஸ்ல நேம்ஸ் யூஸ் பண்ணா காப்பிரைட் விழுகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஸோ எனிவேஸ் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சீரீஸ் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய சீரீஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்காஸ்ட், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் லிங்க்லாம் கூட கீழே இருக்கு. அதையும் முடிஞ்சா செக் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.